வீட்டை ஒன்றாக அமைப்பதிலிருந்து தொடங்குவோம். பாகங்களை ஒன்றாக இணைக்கிறோம். அப்படியே பின்னர் அதை அடித்து வைக்கவும். ஐயோ, அது மிகவும் வலிக்கிறது. என் விரல். ஓ, கவலைப்படாதே லுபுபு. சோபி நிச்சயமாக நன்றாக இருக்கிறார். நீ ஒரு சுத்திகையை எப்படி பயன்படுத்துவதுன்னு தெரியாதா சோபி? எனக்கு ஒரு திருப்பி பொறி இருக்குது. இந்த கருவி வேகமாகவும் நம்பகமாகவும் உள்ளது. ஒரு வீடு கட்டுவோம் எவ்வளவு விரைவாக இல்லையா? முடிஞ்சது. ஒரு கூரை சேர்ப்போம். இப்போது நான் ஒரு வீடு கட்டிவிட்டேன். சோபி, நீ என்ன செய்தாய்? நான் சுத்தியை கையாள முடியாது. ஓ, எனக்கு ஒரு யோசனை வந்துவிட்டது. எனக்கு சுவைக்காய் தேவை. அதை கொஞ்ச நேரம் சுவைக்கலாம். இப்போது இந்த சுவைக்காயை பயன்படுத்தி அனைத்து துண்டுகளையும் ஒட்டுவோம். இது ஒரு சிறந்த யோசனை. எனக்கு கிடைத்து விட்டது. அப்படியே இப்போது கூரை. வாவ்! என்ன என்ன நடக்கிறது? நான் நீல வண்ணத்தில் மூழ்கி இருக்கிறேன். நிறுத்து, நிறுத்து. இது என் நீல வண்ணம் கொண்ட நீர்த்துப்பாக்கி. நான் என் வீட்டை நீலமாக பூச போகிறேன். இது எளிது. தொடங்குவோம். பூசு, பூசு, பூசு. ஏ லுபுபு, கவனமாக இரு. நாமும் வீட்டின் உள்ளே வண்ணம் பூச வேண்டும். அப்படியா? டானி வீட்டை வேகமாக பூசினார். இப்போது சோபியின் முறை. அவள் என்ன செய்தாள்? வாவ்! அவள் நீர்பீச்சி மூலம் நேராக இளஞ்சிவப்பு வண்ணத்தை ஊற்றுகிறாள். அருமை! இது எல்லாவற்றையும் சமமாக வர்ணம் செய்கிறது. வாவ்! அதை பாருங்கள். மிகவும் வேகமாகவும் எளிதாகவும். ஓ, அடி லுபுபுவின் ஓவியம். டானி என்ன பண்ணார்? ஓ, ஒரு வருஷத்து லுபுபுவின் ஓவியத்தை இணைக்க முடிவு பண்ணார். ஆமா, நான் உனக்காக ஒரு குளிர்ச்சியான வீட்டை கட்டி முடிச்சு விட்டேன். லுபுபு. ஓ லுபுபு, உனக்காக நான் கட்டிய சிறந்த வீடு இதுதான். என் வீட்டுக்கு முன்புறம் ஒரு தோட்டம் உருவாக்குவோம். அதில் ஒரு செயற்கை புல்வெளி மற்றும் இரு பக்கங்களிலும் ஒரு வேலி இருக்கும். அருமை! லுபுபு, இங்கே என்ன வைக்க விரும்புகிறாய்? ஓ, அதுதான். அதுதான். எனக்கு ஒரு சிறந்த விளக்கு இருக்கிறது. ஒரு கிறிஸ்துமஸ் மரம் மற்றும் ஒரு கைநாற்காலியை உள்ளே வைக்கிறேன். இப்போது இது ஒரு மண்டபம் போல தெரிகிறது. உள்ள வாருங்கள். உங்களுக்கு பிடிக்கிறதா? நான் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறேன். டானி, நீ என்ன யோசிச்ச? சரி, எனக்கு ஒரு சிறந்த யோசனை இருக்கிறது. என் வீட்டின் பக்கத்துல ஒரு கேரேஜ் வைக்கலாம் மற்றும் இங்கே கருவிகளை தொங்க விடலாம், போஸ்டர்களை வைக்கலாம் மற்றும் டயர்களை வைக்கலாம். கார் இல்லாம ஒரு கேரேஜ் என்ன? உள்ளே வாருங்கள். என் லுபுபுக்கு தனது சொந்த கார் உள்ளது. அது ஒரு குளிர்ச்சியானது. உன்னிடம் என்ன இருக்குது? நான் ஸ்பாஞ்சுகளை தேவைப்படுகிறேன். அவற்றை இணைப்போம். இப்போது சில பிரகாசமான துணிகளை சேர்ப்போம். நமக்கு ஒரு சோஃபா உள்ளது மற்றும் சில தலையணைகள். இப்போது ஒரு இளஞ்சிவப்பு கம்பளத்தை போடுவோம். சோஃபாவின் அருகில் ஒரு சிறிய செடியுடன் ஒரு காபி மேசையை வைப்போம். இப்போது அலமாரி, ஒரு டிவி, மேலும் சில செடிகள். நமக்கு ஒரு வசதியான வாழும் அறை உள்ளது. ஹலோ கிட்டி ஸ்டிக்கர்களை சேர்ப்போம். அவை மிகவும் அழகாக இருக்கின்றன. அவற்றை எல்லா இடங்களிலும் வைப்போம். As bubbles, center belvray, postes, vertebrate chile, exterior berries. இங்கே ஒரு கடிகாரம் வைப்பேன். என் லுபுபு பார்ட்டிகளை விரும்புவதால் ஒரு டிஸ்கோ பந்தை தொங்க விடுவோம். என்ன? அதைவிட நன்றாக செய்வேன். நான் ஒரு கம்பளத்தை போடுவேன். I'm Andrelbert Ivanni and Spiegel Railways program. அங்கே ஒரு சோபா, தலையணைகள் என்று என் லுபுபுவின் ஒரு சிற்பம் இருக்கும். நாங்க போஸ்டர்களை தொங்க விடுவோம். இங்க ஒரு ஸ்ரீபுதர், ஒரு கைநாற்காலி, ஒரு மேசை. மேசையில் கோலா இருக்கும். இப்போது அலமாரிகள். இங்கே அனைத்து அலங்காரங்களுடனும் ஒரு ரேக். டிஸ்கோ பந்துகளை மறக்காதீர்கள்.
நம்மால் குல் பார்ட்டிகள் நடத்த முடியும். வாவ், ஆம். இரண்டாவது மாடியில என்ன செய்யலாம்? அந்த சத்தங்கள் என்ன? ஓ ஷில்லா, அது என் லுபுபு அழுகிறது. ஓ அது பசிக்கிறது. ஓ சரி, இங்கே ஒரு சமையலறை அமைக்கலாம். முதலில் இந்த டைலை எடுத்து அதை வண்ணம் பூச வேண்டும். அதனால நமக்கு அழகான தரை இருக்கும். சதுரங்க பலகையை போல இருக்குதா? சரியா, அருமை. இப்போ கத்தரிக்கோல் மற்றும் கார்ட்போர்டு எடுப்போம். நாங்க ஒரு செவ்வகத்தை வெட்டுறோம். பிறகு மஞ்சள் கார்ட்போர்டிலிருந்து இப்போது 2 செவ்வகங்களை ஒன்றாக ஒட்ட வேண்டும். நாங்கள் முழு அமைப்பையும் சேர்க்கிறோம். இங்கே எனக்கு ஒரு பார் மேசையும் நாற்காலிகளும் உள்ளன. மேசையில் நாம் உணவும் குவளைகளும் வைக்கிறோம். இப்போது இந்த அழகான செடியின் அருகில் ஒரு குளிர்சாதன பெட்டியை வைப்போம் மற்றும் நிச்சயமாக அனைத்து சமையலறை பொருட்களையும். காலியான அலமாரிகளை உணவால் நிரப்பி அடுப்பில் பாத்திரங்களை வைப்போம். இங்கே இருக்கின்றன. லுபுபு, வா பாரு. சோஃபி, ஆனால் நீர் படிக்கட்டுகளை செய்யவில்லை என்றால் லுபுபு இரண்டாவது மாடிக்கு எப்படி செல்வார்? அதை விரைவாக சரி செய்ய வேண்டும். ஆஹா, வாவ், என்ன அழகான படிக்கட்டு. நான் முயற்சித்தேன். சமையலறை எப்படி இருக்கிறது? வாங்க சாப்பிடுங்கள். நீங்கள் கேக்குகளை பாராட்டுவீர்கள் என்று எனக்கு தெரியும். வாவ். நீ என்ன செய்கிற டேனி? நான் ஒரு நல்ல மெக்டொனால்ட்ஸ் பாணி சமையலறையையும் செய்தேன். என் லுபுபு எப்போதும் தனது பிடித்த பர்கர்களை சாப்பிடலாம். உங்களுக்கு பசிக்கிறதா? வாங்க, நான் உங்களுக்காக என்ன செய்திருக்கிறேன் என்று பாருங்கள். Penny, on Lububu allowing intensive mentoring, Lee Lister Punter decorates அற்புதமாயிருக்கேன். ஓப்ஸ், நீ அதிகமாக கோலா குடித்து விட்டாயா? அது வேடிக்கையாக இருந்தது. அடுத்தது என்ன நடக்கிறது என்று பார்க்க காத்திருக்கிறேன். இப்போது நான் ஒரு படுக்கை அறை செய்ய போகிறேன். நாங்கள் ஸ்பாஞ்சுகளை எடுத்து துணியால் மூட போகிறோம். பின்னர் காரின் பகுதிகளை கார்ட்போர்டில் இருந்து வெட்ட போகிறோம். அவற்றை சிவப்பாக வண்ணம் பூசப் போகிறோம். இது உண்மையான லைட்னிங் மெக்வீனாக இருக்க போகிறது. இது இதுவரைக்கு நன்றாகவே இருக்கிறது. இப்போது நாங்கள் படுக்கையை கார்ட்போர்டில் ஒட்டப் போகிறோம். இது ஒரு உண்மையான கார் படுக்கையாக இருக்கும். அருமை. சோஃபி, உனக்கு என்ன தோன்றுகிறது? என் புதிய ஸ்டைல் படுக்கையறை உனக்கு பிடிச்சதா? இது மோசமா இல்ல, பட் நான் இதை மேம்படுத்த போறேன். இதை எப்படி சரி பண்றது எனக்கு தெரியும். நாங்க அந்த குச்சிகளை மற்றும் ஒட்டுகளை எடுக்கிறோம். குச்சிகளை ஒண்ணா ஒட்டுகிறோம். இப்ப ஒரு துணியால் மூடி மலர்களின் வடிவத்துல அலங்காரங்களை ஒட்டுகிறோம். நீங்கள் பார்ப்பீர்கள், இது கற்பனை கதைகளில் போலவே அற்புதமாக இருக்கும். என் லுபுபு ஒரு இளவரசி ஆக இருக்கிறாள் மற்றும் எல்லாமே ஏற்கனவே மிகவும் சிறப்பாக தெரிகிறது. வாவ், சோபி, நீ அருமையான வேலை செய்தாய். நான் என் லுபுபுவுக்காக ஒரு கணினி மேசையை உருவாக்கியுள்ளேன். அவன் இங்கே கணினி விளையாட்டுகள் விளையாடவோ அல்லது நண்பர்களுடன் பேசவோ முடியும். இப்போது என் லுபுபு தூங்க நேரம். நீ எங்கே இருக்கிறாய் என் செல்லமே? அவர் உடனே தூங்கிவிட்டார். அதனால் அவர் அதை ரசித்தார். என் லுபுபு மகிழ்ச்சி அடைவாள். செல்லமே, நான் உனக்காக என்ன செய்தேன் பாரு. உன் கனவு அறை ஒரு படுக்கை அறை. நான் இதை உனக்காக செய்தேன். இனிய கனவுகள் செல்லமே. டேனி, அவர்களை தூங்க விடுவோம். அவை மிகவும் அழகாக இருக்கின்றன. எனக்கு ஒரு இஞ்சி ரொட்டி வீடு வேண்டும். நீ அதை செய்வியா? மிகவும் எளிது அன்ஸ்பே. நமக்கு மாவு தேவை. அதை உருட்டி பரப்ப வேண்டும். அடுத்தது மாவிலிருந்து ஒரு வீட்டை வெட்ட வேண்டும். இதோ விவரங்கள். அதிகமான பகுதிகளை அகற்றுகிறோம். நம் இஞ்சி ரொட்டியை அடுப்பில் சுட அனுப்புகிறோம். சில நிமிடங்கள் காத்திருக்கிறோம். அயார், இது எவ்வளவு ருசியாக இருக்கிறது பாருங்கள். வீட்டை கூட்டி அமைக்கிறோம். இப்போது
இப்போது அதை அலங்கரிக்கிறோம். இதோ என் இனிப்பான ஐசிங். ஓ, இந்த வண்ணங்கள் எல்லாம் அழகாக இருக்கின்றன. இது அற்புதமாக மாறிவிட்டது. ஜாக், நீ என்ன செய்தாய்? நான் ஓரியோஸ் கொண்டு ஒரு வீடு கட்டுவேன். பிஸ்கட்டுகளை ஒன்றின் மேல் ஒன்று குவிக்கிறேன். நடுவில் கிட்கேட். அடுத்தது நாங்கள் நுடல்லா பயன்படுத்த போகிறோம். ஆமா, M&M's பற்றி என்ன? என் சகோதரி அவற்றை விரும்புகிறாள். அதை உள்ளே ஊற்றி விளிம்பு வரை. நான் எல்லாவற்றையும் தயார் செய்து விட்டேன். சமையல்காரர் என்ன யோசித்தார்? பார்க்கலாம். ஒருவேளை நீங்கள் ஒரு மாஸ்டரிடமிருந்து ஏதாவது கற்றுக்கொள்ளலாம். நிறைய கிரீம் போடுகிறேன். எல்லாவற்றையும் சமமாக்க ஸ்பேடுலா பயன்படுத்துகிறேன். பின்னர் வெண்ணிலா கிரீமுக்கு செல்கிறேன். இன்னும் சில விவரங்கள் மட்டுமே. ஆஹா, முடிந்துவிட்டது. வாவ், எவ்வளவு குளிர்! நான் ஏதாவது முயற்சிக்க விரும்புகிறேன். இந்த சாக்லேட் கோட்டையோட தொடங்குவேன். ஒரு கோபுரத்தை முயற்சிக்கிறேன். ஓரியோ மற்றும் சாக்லேட், நம்ப முடியாதது. அடுத்தது என்ன? ஓ, எவ்வளவு அழகாக இருக்கிறது! எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. இது ஒரு கேக். இது என்ன? வாவ், இது கொஞ்சம் கடினமாக இருக்கிறது. கடிக்க கஷ்டமாக இருக்கிறது. ஆனால் எனக்கு ஒரு நல்ல யோசனை இருக்கிறது. இதை உடைப்போம். பாங் பாங் பாங். இது ரொம்ப வேடிக்கையாக இருக்கிறது. இதன் மனம் அருமையாக இருக்கிறது. ஆனால் இது அருவருப்பாக இருக்கிறது. வெற்றியாளர் செஃப். மீரியஸா? ஓஹா, முதல் வெற்றி. இப்பொழுது எனக்கு பார்பி ஸ்டைல் ஏதாவது வேண்டும். தொடங்குங்கள். சரி, எனக்கு சரியான யோசனை இருக்கிறது. எனக்கு நூடல்லா வேண்டும். அதை சாக்லேட் அச்சில் ஊற்றுகிறேன். சில பருத்தி மிட்டாய் உள்ள சேர்க்கிறேன். பருத்தி மிட்டாயோட சாக்லேட்டை அனைவரும் விரும்புறாங்க. மற்றும் சில பிஸ்தா கதாய்ஃபி. இது ரொம்ப சுவையா இருக்கும். சில ஸ்பூன்ல சேர்ப்போம். அடுத்தது அதுக்கு மேலே சாக்லேட்டை ஊற்றுறோம். இந்த சாக்லேட் பாரை உறைய வைக்க மட்டுமே மீதம் உள்ளது. எனக்கு ஒரு சிறப்பு ஸ்ப்ரே உள்ளது. அது வேலை செய்தது. அதை வெளியே எடுக்கலாம். எனக்கு சுவையான இளஞ்சிவப்பு சாக்லேட் வேண்டும். கிரெட்டி, நீ என்ன நினைக்கிறாய்? நான் சில பான்கேக் செய்ய போகிறேன். அது இளஞ்சிவப்பு நிறமாக இருக்கும். நான் கொஞ்சம் நூடல்லா சேர்த்து சாக்லேட் மாதிரி ஆக்குவேன். ஏதோ ஒன்று குறைவாக இருக்கிறது. அத பிறகு யோசிப்பேன். அப்படியா? இதோ என் குவியல். சரி, நாம கொஞ்சம் விப்ட் கிரீம் பயன்படுத்தலாம். அதை மேலே சேர்க்கிறேன். நான் பான் கேக்குகளை ராஸ்பெரிகளால் அலங்கரிக்கிறேன். இது சுவையாக தெரிகிறது. பாட்டி, இந்த பார்பி உருவப்படத்தை எனக்காக பிடித்து வைக்க முடியுமா? தயவு செய்து. சிறப்பு. நான் பார்பி வடிவில் ஒரு பான்கேக் வரைய போகிறேன். கிளியோ என் கலை திறமையை பாராட்ட வேண்டும். அவளது முடி மற்றும் முகத்தை செய்வோம். இது ஒரு சுவாரஸ்யமான தருணம். ஓ ஆம், எல்லாவற்றையும் நிரப்புகிறேன். இப்போது அனைவரும் கவனமாக இருங்கள். நான் இதை கெடுக்க முடியாது. வா பாரு, இது தட்டுல இறங்கும் என்று நம்புகிறேன். சரியானது. இது ஒரு விசித்திரமான உருவப்படம். சாக், நீங்கள் இன்னும் சிறப்பாக செய்யலாம். நீங்கள் உண்மையிலேயே சொல்றீங்களா? இது அற்புதமாக இருக்கிறது. வாவ், சாக்லேட்டுடன் தொடங்கலாம். உள்ளே பருத்தி மிட்டாய் இருக்கிறது. நான் அதிர்ச்சி அடைந்தேன்.
இதுவென்ன பன்கேக்? அதை முயற்சிப்போம். ஓ, உள்ளே சாக்லேட் இருக்கிறது. அற்புதம்! இது என்ன பிசாசு? இல்ல, எனக்கு இது பிடிக்கல. சமையல்காரர் வெற்றி. மீண்டும் நான் தான் வெற்றியாளர். இப்போது எனக்கு மைன்கிராஃப்ட் டீமில் ஒரு உணவு தயாரிக்கவும். ஓ, அது ஒரு மிக நல்ல யோசனை. எனக்கு ஒரு கிண்ணம் வேண்டும். கொஞ்சம் மாவு ஊற்றுகிறேன், பிறகு பால், 2 முட்டைகளை உடைக்கிறேன், அதை கலக்குகிறேன். சிறப்பு. இப்போது இந்த கலவையை பானில் ஊற்ற வேண்டும். ஆமாம், சரியான வடிவம். நான் அதை சுட்டுவிட்டேன். இப்போது அடுக்கு அடுத்த அடுக்கு, நிறைய கிரீம். யாருக்கு இது பிடிக்காது? இது மிகவும் மென்மையானது மற்றும் அழகானது. இந்த கேக்கை அலங்கரிக்க நேரம். நான் பச்சை கிரீமை பயன்படுத்துகிறேன். ஓ ஆம், நம்ப முடியாதது. நான் ஒரு மாபெரும் புத்திசாலி. இப்போது ஒரு இலகுரக பச்சை நிறம் நன்றாக இருக்கிறது. அடுத்தது சில கதாபாத்திரங்களை சேர்ப்போம். இது யார் என்று நீங்கள் கீழே கருத்து தெரிவிக்க முடியுமா? இது யார்? சாக், நீ என்ன பண்ற? ஆஹா, இதுதான் விளையாட்டு. என்ன செய்ய வேண்டும் என எனக்கு தெரியும். கேக் செய்வோம். இது முதல் அடுக்கு. சில பச்சை கிரீமில் மேலே இன்னொரு அடுக்கு வைக்கிறேன். பாதி வெண்ணிலா, பாதி சிவப்பு வெல்வெட். இப்போது சாக்லேட் கிரீம். இது மிகவும் நன்றாக மணக்கிறது. உண்மையில் நான் இதையெல்லாம் எனக்கே சாப்பிடுவேன். சரி, பக்கங்களிலும் கிரீம், அதை மறக்காதீர்கள். இத பாருங்க. இப்போதே நான் எல்லாவற்றையும் உறைய வைக்க போகிறேன். மேலே சில பண்டிகை அலங்காரங்களை சேர்க்கவும். இது மைன்கிராஃப்ட் கேக் போல இருக்கிறதா? சாக், உனக்கு என்ன தோன்றுகிறது? அது மிக சிறப்பாக வந்தது. மிகவும் ஒத்திருக்கிறது. எனக்கு சில ஸ்னிக்கர்ஸ் தேவை. அதை வெட்டி பாதியை ஒரு குச்சியில் வைத்து என் கேக்கில் நுழைக்கிறேன். பிறகு சில உண்ணக்கூடிய நிறங்கள். இது உண்மையில் நூடல்லா. நான் ஸ்னிக்கர்ஸை வரைய போகிறேன். முதலில் பச்சை, பிறகு சிவப்பு மற்றும் கிரீப்பர்கள் மற்றும் பன்றியை மறக்காதீர்கள். முடிஞ்சது. முயற்சி செய், கிளியோ. அற்புதம். நான் எங்கு தொடங்க வேண்டும்? எனக்கு தெரியும். இந்த அழகான கேக். வாவ், இது ஸ்னிக்கர்ஸ். குளிர். எனக்கு இது பிடிக்கும். அடுத்தது என்ன இருக்கிறது? இது ஒரு கிரீப்பர் கேக். அதை முயற்சி செய்யலாம். வாவ், இது அற்புதமாக இருக்கிறது. மற்றொரு கேக் சாப்பிடுவதற்கு மீதம் உள்ளது. இது மைன்கிராஃப்ட் போலவே உள்ளது. உள்ளே கூட எவ்வளவு ருசியாக உள்ளது. சரி, ஆனால் யார் வெற்றியாளர்? பாட்டி. என் முதல் வெற்றி. நன்றி அன்பே. நாம் இங்கே இருக்கிறோம். ஹாய் குழந்தைகளே, உங்களுக்கு பரிசு வேண்டும் தானே? எனக்கு வேண்டும். எனக்கும் வேண்டும். எனக்கும். மாயம். முதலில் நான். ஆகவே நமக்கு இங்கே மற்றும் இதுவும் இங்கே. ஓ வாவ், அவன் நல்லா செய்கிறான். அவனை நிறுத்த தேவையில்லை. ஏய், உனக்கு எப்படி தைரியம்? சரி, நீ எப்படி முடிஞ்சது? ஓ, நான் உங்களை பிடிக்க போகிறேன். சரி, நான் அவர்களுக்கு எல்லாவற்றையும் இப்போது காட்டுவேன். அங்கே 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 இதுவும் சேர்ந்து நன்றாக இருக்கிறது. மற்றும் கடைசியாக நான் வென்றேன். இல்ல,
நீ 그렇게 생각하고 있나요? ஏன் ஆசிஸ் நீ வெற்றி பெறல. இல்லை இல்லை செய்யாதே. நீ செய்ய வேண்டும் குழந்தையே, நீ செய்ய வேண்டும். அப்படியென்றால் உன் வரைபடம் எங்கே? அது தூசியாக மாறிவிட்டது. என்ன நடந்தது இங்கே? ஓ, நான் அதை பெற்றேன். காத்திரு, நாம் பசலை சேர்த்து மியாவிடம் இருந்து பரிசு எடுப்போம். ஓ நண்பர்களே, நேரம் முடிந்து விட்டது. ஓ சரி, இது அது போலவே தெரிகிறது. நீங்க அப்படித்தான் நினைக்கிறீங்களா? சரி, நாம நிறுத்த வேண்டும். நெருப்பு கற்கள் வடிவில் ஒரு புதிர் பொருந்துமா? நீங்க சரியா? சரி, அங்கே என்ன இருக்கிறது? இங்கே யார் வெற்றி பெற்றார்? Archer was no Lerbedner, but he's sitting here. What is like that here to Zalami? Ingers Mirdaya better all surgery. எவ்வளவு சுவையா இருக்குது. எனக்கு இன்னும் வேண்டும். என் இனிப்புகள் சுவையானவை. பந்துகள் பல வண்ணங்களில் உள்ளன. ஓ, எனக்கு இது மிகவும் பிடிக்கும். நான் இப்போது ஒரு பெரிய பபிள் ஊதுவேன். எனக்கு ஒரு யோசனை வந்துள்ளது. இப்போது நாங்கள் அவளுக்கு ஒரு பாடம் கற்பிப்போம். ஆம், அது சரியானது. என்ன நடக்கிறது? ஓ, மிகவும் மோசம். ஆஹா, இவை என் மூளையா? ஓ மை காஷ், என் புருவங்கள். ஓ, அது மிகவும் மோசம். ஆனால் மிகவும் குளிர். அது மிகவும் மோசமாக இருக்கிறது. அது நல்லது, ஆனால் நீ தீயவன். இப்போது மதிய உணவுக்கான நேரம். உங்களுக்கும் ஒன்றை வேண்டுமா? ஆம், நாங்களும் அதை விரும்புகிறோம். அப்போ நீங்கள் வரைந்து காட்ட வேண்டும். நேரம் போகிறது. சரி, நான் இந்த சிவப்பு ஒன்றை எடுக்கிறேன். சிறப்பு. இப்போது இதை காகிதத்தில் வைக்க வேண்டும். கொஞ்சம் தடவி விடு. எனக்காகவும் கொஞ்சம். இது போதும். ஓ வாவ், ஒரு கலைஞர். எனக்கு நவீன கலை மிகவும் பிடிக்கும். ஏன்? அது நன்றாக இருக்கிறது. இப்போது உங்களை புத்துணர்ச்சி பெறுங்கள். கருவிகள் பற்றி கேட்டதுண்டா? வாங்க, நான் உங்களுக்கு ஒரு மாஸ்டர் கிளாஸ் காட்டப் போகிறேன். இது அற்புதமாக மாறிவிட்டது. மேலும் இது சாத்தியமே. ஓ மை காட், நீ மிகவும் இனிமையாக சாப்பிடுகிறாய். சரி, நீயும் வா. அது மிகவும் நல்லது. நான் எந்த தவறான ஆலோசனையும் தர மாட்டேன். என் காப்பாளர், எனக்கு அது வெறுப்பு. நான் இங்கே சிறந்தவன். Yen such as do you try well? I try well. Well, dial down. ஓ இல்லை, என் கண்ணாடிகள். இது உங்க வரைபடம். பாவம், எனக்கு காண்பியுங்கள். இல்லை, அது சிறந்தது. இதோ உனக்கு. ஓ, என் காப்பாளர். ஓ மை காஷ், நான் என்ன செய்வது? கைஸ், முடிஞ்சது. அது எப்படி இருக்குது? இல்லை, என்ன புரியுது உங்களுக்கு? என் ஓவியம் என்னை போல அழகாக இருக்கிறது. நான் இன்னும் சிறப்பாக இருக்க முடியும். நான் சரியாக பெறவில்லை. நீங்கள் உண்மையில் வென்றீர்கள். நீங்கள் சிறப்பாக செய்கிறீர்கள். உண்மையில் அது மிகவும் குளிர்ச்சியாக இருக்கிறது. அவர்கள் கலையை நிச்சயமாக புரிந்து கொள்ளவில்லை. வாவ்! உங்களை தானே உதவி கொள்ளுங்கள் என் வீரனே. ஓ நன்றி. என்ன, அவர்கள் அதை எனக்கு கூட வழங்கவில்லை? ஓ, ஏன் நான் இதை செய்ய முடியாது? Arjen, Triangles, Ho, Hauser, at Thursnelle, Mo, Corridor Redance, and Arta for C. Modern. வாவ்! நான் அதை வெல்ல வேண்டும். உணர்ச்சியுடன் இரு. Nice. Trust and Siren. When you start, Stursham House. இந்த முறை நான் வெற்றி பெறுவேன் என உறுதியாக இருக்கிறேன். நான் வெற்றியாளராக இருப்பேன். அப்பா, Erasure Ingram Nalika, அவளோட பொறியிட முடியாது. ஓ, நீங்க விஷயம் பொறியிட முடியாது.
எனக்கு வேலைக்கு இறங்க நேரம் வந்துவிட்டது. ஏ பாரு, எங்கே என்ன இங்கே எதுவும் இல்லை. எனக்கு புரியவில்லை. ஓ என்ன கொடுமை. நீங்களே மீண்டும் முயற்சி செய்ய வேண்டும். ஏ அது என்ன? ஓ இது ஏன் பேனா அல்ல. நீங்கள் இதை செய்ய முடியாது. பேனா எங்கே? எனக்கு தெரியாது. சரி நன்றா காத்திரு. நீ என்ன செய்கிறாய்? நான் வெல்ல வேண்டும். என்ன கொடுமை. நான் அதை எடுத்து விடுவேன். ஓ நான் அதை செய்ய முடியாது. நான் வெல்ல வேண்டும். உங்க கைகளை ஏடு. நான் என்ன செய்ய வேண்டும்? ஓ கிடைத்து விட்டது. இதை இங்கே வரைவேன். ஐஸ், நேரம் முடிந்தது. என்னிடம் எதுவும் இல்லை. அப்படியா? எப்படி இருக்கு? உனக்கு பரிசு கிடையாது. அது முக்கியமல்ல. முக்கியமானது என்னவென்றால் அது எனக்கு இருக்கிறது. இது ஓவியமா? இது ஓவியம். ஓ நீங்க தான் தெளிவாக வெற்றியாளர். ஆமாம், நான் வருகிறேன். நன்றி. கேட், என் மனைவியாக இரு. ஆமாம், நான் ஒப்புக்கொள்கிறேன். எவ்வளவு அழகாக இருக்கிறது. பாரியோ சேனலுக்கு சந்தா செலுத்துங்கள். இப்படி குளிர்ச்சியான வீடியோக்களை தவறவிடாமல் இருக்க வைப்ரன்ட் டோஸ்டர். நான் மிக காய்ச்சலாக இருக்கிறேன். மூணாவது பங்கேற்பாளர் எங்கே? ஹாய், நான் ரோபோட். Yes. நல்லா சமையலுக்கு தொடங்குவோம். வாவ், ரோபோட் எனக்காக இன்னும் சமைக்கவில்லை. சுவாரஸ்யமாக உள்ளது. நான் ஒரு பூனை வேண்டும். ஆரம்பிக்கலாம். சரி, முதல்ல நம்ம கேக் தேர்ந்தெடுக்க வேண்டும். பார்ப்போம், இது சரியாக இருக்கிறது. எனக்கு ஒரு கேக் ஸ்டாண்ட் இதை எடுத்துக்கொள்கிறோம். நேர்மையானது. இப்போது சில சூக்கோலை பிஸ்கட்டுகள். அதை வைத்து விடு. உள்ளேயே இரு. நேர்மையாக இரு. நிறைய இருக்கு. நிறைய அடுக்குகள். கொஞ்சம் போடுங்க. அதற்கு உண்மையில்லை. மீண்டும் தொடர்கிறோம். எனக்கு வெள்ளை சாக்லேட் சிரப் தேவை. கண்டதற்கு நன்றி. அற்புதமாக இருக்கிறது. மீண்டும் தொடர். மிக endearing new interior surrey in the race. அப்போ அந்த அவர்களை பாருங்கள். அவங்கள் மிகவும் அழகாக உள்ளனர். அதை கேக்கில் இணைக்கிறது. பிற விவரங்களுடன் சேர்த்து. மேலும் ஒரு மகிழ்வான சிரிப்பு. சரி, நீங்கள் எனக்கு இது மிகவும் பிடிக்கிறது. அது தவிர நான் கேக் பாப்ஸ்களை தயாரித்திருக்கிறேன். அவற்றை மின்சாரம் மூலம் பூசுவோம். இப்போது அதை கேக்கில் போடுகிறேன். இந்த ரோபோ சிக்னல்ஸ் பிடிக்கும். சரி சரி சரி, முடிஞ்சது. அடுத்த 9 லண்டன். உங்களை பற்றி தெரியுமா? கியூட் ரோபோ. ஆனால் நான் உனக்கு காட்டுகிறேன். பீட்டர் மற்றும் துரதிருஷ்டவசமாக ரோபோக்கள் இதை புரிந்து கொள்ள முடியாது. முதலில் நாம் தேவைனா கிட்டில்ஸ்கி இங்கு செல். அதை இணைக்கிறேன். படுகை படுகையாய் இது நிறமாக நாம் கேக் செய்கிறோம். இப்போது கண் இமை. நூடெல்லாம் இத தெர ரோபோ இப்போது எனக்கு உதவ முடியுமா? கண்டிப்பாக இல்லை. கொஞ்சம் நேரம் கொடு. நான் மூடியை அகற்றி விடுகிறேன். இது என்னுடைய லேசர் பார்வை. இது எதையும் செய்யும். சரி, நன்றி ட்ரூ. நீங்கள் சிறப்பாக செய்தீர்கள். சரி, நியூட்ரெல்லாவை கேக்கின் மீது ஊற்றி விடுங்கள். நமக்கு மேலும் நியூட்ரெல்லா தேவை. எல்லாருக்கும் அது பிடிக்கும். சரி, வாங்க சாப்பிடுவோம். லேபிள்ஸ் மேல் பகுதியில வச்சுடுங்க. நீங்கள் என்னை பற்றி ஹலோ பீம் உரிதல். ஆம், சமையல்காரர்.
இது என் புரட்சியாக உள்ளது. என் பகுதி இன்னும் சிறப்பாக இருக்கும். நான் நீல கிரீமை பயன்படுத்துகிறேன். இது ஒரு மிகவும் பிரபலமான கதாபாத்திரமாக இருக்கும். அது யார் என்று உங்களுக்கு தெரியுமா? கொஞ்சம் காத்திருக்கவும். கண்ணுகளை ஒட்டி விடுவோம். சரியானது. நிச்சயமாக நமக்கு சாக்லேட் சிப் குக்கீஸ் தேவை. எல்லாமே வேலை செய்தது. எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். குக்கீஸை கொண்டிருக்கிறார்கள். இது குப்பை, அழுக்கு. நாம் அவற்றை அவசரமாக அகற்ற வேண்டும். எனது சூப்பர் பவர் பயன்படுத்துகிறேன். மேசையில் உள்ள துணிப்படியை அகற்றிக் கொள்ளலாம். அது என்ன அலங்காரம்! சரி, நாம் தயாராக இருக்கிறோம். உங்கள் கேக்குகள் அருமையாக இருக்கின்றன. எனக்கு பிடிச்ச திறமைகள் அவை அனைத்தும் அருமை. அம்மா அம்மா, அந்த கேக்கை கேள். இந்த ஒன்றை முயற்சிப்போம். இதன் உள்தண்டு வண்ணமயமானது, ருசியானது. எனக்கு இது பிடித்துள்ளது. என்னுடைய பிடித்த குக்கீகள். கேக், இதையே முயற்சிப்போம். செய்தி என்ன? ஓ, ஒரு ரோபோட். நான் மின்சாரம் கசிந்தது போல உணர்கிறேன். அதுதான் வெற்றியாளர். உண்மையிலேயே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி. நீ வேலை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறாய். கோழி, எனக்கு மிகுதி பசிக்கிறது. முழுவதையும் சாப்பிடுவேன். அர்க்கணமே, இது சிறப்பாக இருக்கிறது. எனக்கு ஒரு கோழி தேவை. அதன் பின் சுவையான சாஸ் விரித்து போடுங்கள் மற்றும் அதை தடவுங்கள். அற்புதம். சிக்கனை உலைக்குள் வைக்கிறது. ஆமா, எனில் முடிஞ்சதா? ஆமா. கோழி சரியாக சமைக்கப்பட்டுள்ளது. நான் கற்பித்ததை விட நல்லதாக வந்துவிட்டது. இப்போது எனக்கு காய்கறிகள் தேவை. செஃப், சிறிது தொலைவில் போங்கள். சிறந்தது. எனக்கு இந்த சேரி தக்காளிகள் வேண்டும். மஞ்சள் நிறத்தை முதலில் வைத்து. நைஸ். இப்போது எனக்கு ஒரு பலகை தேவை. கொஞ்சம் மஸ்டார்ட் மற்றும் கேச்சப்பை அதில் பிழிந்து விடுகிறேன். அடுத்தது செர்ரி தக்காளி. இந்த கோழி ரோபோட். நீ கோழியை சமைக்கிறியா? எனக்கு கோழி என்ன? கண்டிப்பா எனக்கு இது கஷ்டமாக இருக்காது. அதை பொரிப்போம். தயார். இது நல்லதல்ல. இந்த கோழியை பாருங்கள். எவ்வளவு மோசம் இருக்கே. இது முடியாது. நான் இந்த கோழியை மகிழ்ச்சியுடன் மாற்றிக்கொள்கிறேன். உதவுங்கள், உதவுங்கள். அது என்ன? உதவுங்கள். அப்படியா இருக்கிறது? இருக்கேன். எப்படி? கோழி எங்கே? முடிஞ்சதா? என்ன? இன்னும் இல்ல. எனக்கு இன்னொரு கோழி உள்ளது. இது மிகவும் நறுமணமாக இருக்கிறது. இத முயற்சி செய்யலாம். அது போதும். இல்லை, இல்லை. நாங்கள் எப்போதும் வெற்றியாளராக இருக்கிறோம். யூஹூ, ஹூரே. வெற்றி எனது. நன்றி பார்த்ததற்கு. இல்லை, நான் நகர்ச்சி பானம் சாப்பிட விரும்புகிறேன். இல்லை, அது இயலும். பாருங்கள், இங்கே சில மந்திர செம்மங்கள் இருக்கின்றன. அவற்றின் உள்ளே சுவையான ஜூஸ் இருக்கிறது. சிறப்பு. இப்போது எனது ரகசிய பொருளை ஊற்று. ஏன் மீதம் இருக்கிறது என்று பாருங்கள். அனைத்தையும் ஒரு ஷேக்கரில் கலந்து விடுங்கள். அதிர்த்து உலக்குங்கள். உங்களுக்கு தலை சுழல்டுகிறதா? அருமை. அதுக்கு அர்த்தம் நாம இதை திறக்கலாம்.
Ouder the Tao Kong Tre o Orange Ashikar A. எனக்கிட்டவும் அருமையான யோசனை இருக்கிறது. பலவிதமான சோடாக்களை உபயோகிக்கிறேன். ஆரம்பமாக நாம் எல்லா எலுமிச்சை பானங்களையும் சேர்க்கிறோம். அடே, கோக். நிச்சயம். இப்பொழுது நான் மாலியின் பிடித்த மிட்டாய்களை சேர்க்கிறேன். நிச்சயமாக அவள் இதை போலவே விரும்புவாள். சற்றே புளிப்பு, மேலும் மெண்டோஸ். இதிலே இன்னும் கொஞ்சம் சேர்ப்போம். அருமை. ஒரு ஆற்றுதல் உள்ளது. இதை அழிக்க வேண்டும். அழிக்க வேண்டும். அழிப்பு செயல்முறை தொடங்கப்பட்டுள்ளது. நன்றி ராபின், நீங்கள் எங்களை காப்பாத்தினீங்க. ஆனால் மாலிக்கு என்ன கொடுப்பது? சீ, அவள் பொதுவான கோக் குடிப்பாள். நன்றாக இருக்கிறது. நான் பால் குளிர்பானம் செய்துள்ளேன். அதை உள்ள ஊற்ற இதை பார்த்தால் எவ்வளவு அழகாக இருக்கிறது. வாவ், நன்றாக இருக்கிறது. நாம் முடித்து விட்டோம். பல்வேறு வகையான காக்டெயில்கள். கூகுள் என்ன? வெறும் கோக்? உண்மையிலா? சரி, அத முயற்சிப்போம். பான் எப்போதும் நல்லதே. புது இந்த நெருங்கிய காக்டெயில் சுவாரஸ்யம். அதன் சுவை விசித்திரமாக உள்ளது. எனக்கு இது பிடிக்கவில்லை. சரி, இன்னும் சில காக்டெயில்களுக்கு இடம் உள்ளது. மிகவும் பலவித சுவைகள். என்ன மயிறு? வணக்கம். பாடு. வெற்றியாளர். ஆமாம், வெற்றி என்னுடையது. ரோபோட்டுகள் கை பார்த்ததுக்கு ஆஹா, இது என்ன? நீங்கள் ஒவ்வொரு பேரும் எனக்காக ஒரு டோனட் சமைக்க வேண்டும். அது செய்யப்படும். இது மிக மெலிந்ததாக இருக்கும், இல்லையா? உங்கள் அருந்தொட்டு பேரதிராட்சிக்கு நீங்கள் என்ன செய்வதென்று யார் சொல்ல முடியும்? நான் நினைக்கிறேன் சுவைமிக்க டோனட்களை சிறப்பு சாதனத்தில் வேக வைப்பது மிகவும் சுலபம் மற்றும் விரைவாக இருக்கும். நீங்கள் செய்து கொடுக்க வேண்டியது இலகு மாவை ஊற்றுவது மட்டுமே. ஆமாம், நான் அதை படுக்க முடியும். எனது டோனட்கள் மட்டுமே நிறமூடப்பாட்டும், ஏனெனில் அது மிகவும் சந்தோஷமாக உள்ளது. சூப்பர். மயக்கும் நினைவில் மிதக்கும் கனவு பெண்ணே. ஆமாம், இங்கே நிறைய சூளை உள்ளது. ஒரு உண்மையான டோனட் எப்படி இருக்க வேண்டும் என்று பார். அவை கருப்பு நிறத்தில் இருக்கின்றன, ஆனால் மிகவும் ருசியாக இருக்கக்கூடும். கருப்பு நிறம் சிறந்தது சிவப்புடன் சேர்க்கும் போது. அதனால் என் டோனட்கள் மீது சிவப்பு பூசு நீர் ஊற்றுகிறேன். மேலும் மேலே சிறிது வெள்ளை சேர்த்து விடுவேன். இப்போது இதை செய்யலாம். இதனால் அவை இன்னும் அழகாக மாறும். ஆரம், இங்கே நொடியில் எனக்கு உதவி செய். எனக்கு ஒரு ஆழமான தட்டு கொண்டு வா. அதில் ஸ்ட்ராபெரி சீரப்பை ஊற்றுவேன். Other super with Cyril Jutas appearance sa Kimmermino was superning your barrier winger. கோபமாகுங்கள். உங்களுக்கு ஒரு கல்லுக்கட்ட தவறு செய்ய வேண்டுமா? இது இரத்தம். எவர் அந்த மூதாட்டியரை இப்படி துக்குவதற்காக முனைந்திருப்பார்? வாங்க, இது சக்கரமே. உங்க பேரன்படுத்தாக முயற்சி செய்கிறேன். அவளுக்கு சுவையானதுடன் அழகுமுடைய டோனட்ஸ் ருசித்திருக்க வேண்டும். ஆமாம், இது வலைப்பின்னல் போல தெரிகிறது. அவர்கள் அதை என்னிடம் கொண்டு வந்திருந்தால் நான் மயங்கி விழுந்திருப்பேன். நிச்சயமாக. இப்போது சாதாரண டான்ஸ் எப்படி இருக்க வேண்டும் என்று காட்டுகிறேன். முதலில் அவற்றை கருப்பாக ஆக்க தேவையில்லை. அழகுக்காக சிறிது பொடி சர்க்கரை போதுமானது. இதை பாருங்கள், எவ்வளவு அழகாக இருக்கிறது. அருமை. அழகு என் டோனட்ஸ். நன்றாக பாருங்கள். மனதை மகிழ்விக்க அது போதுமானது. ஆனால் அவற்றை இன்னும் ரசிக்க சிறிது வண்ண ஸ்பிரிங்கிள்ஸ் சேர். முதலில் இந்த பெட்டியை திறக்க வேண்டும். திறந்து விட முடியாத பாட்டிலே. ஆமாம் ரெபெக்கா, ஜாரை திறந்து விட்டாயே. இப்போது எப்படி சந்தோஷமாக இருக்கிறாயோ பாருங்கள். முக்கிய விஷயம் என்னவென்றால் அந்த திண்டுக்கு தொலைஞ்சிடுச்சு. மார்கோ வெற்றியாளரை தேர்ந்தெடுக்க வேண்டும். ஓ, புதன்கிழமை என்று திண்டுக்குகள் செய்யப்பட்டது. ஸ்டைலில் இருக்கிறது. நீ கொஞ்சம் பயங்கரமா தோன்ற நண்பா. உண்மையில் அவைகள் மிகவும் சுவையாக உள்ளன. மேலும் சர்ப்பம் சாறு ஊற்றி பரிமாறப்படுகிறது. இது ஒரு சிறந்த யோசனை. பாட்டி, இப்போது உங்களுடைய டோனட்ஸை நான் சாப்பிட போகிறேன். சரியாக சொல்ல வேண்டும் என்றால் அவை சுமாராக இருந்தன. மிகவும் எளிதானவை.
ஆனால் ரெபெக்காவின் டூனட்டுகள் அதிக ஹீல்கசியானவை போல தோன்றுகின்றன. சுவையிலும் நல்லதாகவே உள்ளன. இவை நான் இதுவரை சாப்பிட்ட அதைப்படிய ருசியான டோனட்டுகள். நீங்கள் தான் வெற்றி பெறுபவர். ஓ, நான் உன்னை கூட நேசிக்கிறேன் மார்கோ. ஓ, அவர்கள் ஒரு வயதான பெண்மணியை பயமுறுத்தாமல் இந்த சென்றவுடன் ரவுண்டில் நீங்கள் எனக்கு ஒரு காக்டெயில் தயார் செய்ய வேண்டும். ருசிகரமாய் மற்றும் அழகாக. அது செய்யப்படும். ஏத்தச்சு பிரச்சனை இல்லை. நல்லா இருக்கு. மார்கோ விற்பனை பொருட்கள் தேங்கிக் கொண்டுள்ள கடாடை செய்வது வெற்றி முறை. உதாரணமாக நச்சுநிலை கழிவு பட்டிகளுக்கு தேடங்கலாம். ஆனால் என்னோடு நான் வேண்டும். உண்மையில் இந்த கந்திகள் ஏற்பட வேண்டும். எந்த டிசால்வ் கறக்கட்டவன்கள் மோசம் இல்லையே. இதை பார்ப்போம். சிலவருக்கும் இந்த இனிப்பு பொருட்கள் ரொம்ப பிடிக்கும். முதல்ல அவற்றை நேரத்தின்படி பிரிக்கணும். பிறகு அதை நம் நிரப்பையான மற்றும் சுவையான கப்புகள் அழகாக விநியோகிக்க முடியும். இப்போ ஸ்ப்ரைட் சேர்க்க வேண்டிய நேரம் வந்துச்சு. அதை ஊற்றி விடலாம். அவர்களுக்கு காக்டெயில் ஆய்வு கொண்டிருந்தனர். பல்வை for ஒரு முடிவு தெரிவித்திருந்தேன். எப்படி அது போல நனைந்தும் இனிமையும். ஏழை ரெபெக்கா, நான் சரியாக இருக்கிறேன். நான் ஒரு ஸ்ப்ரைட் மாற்றங்களை எடுத்தேன். அதுவே இல்லை. கறி அடித்த கிரீம் இல்லாமல் என்ன மாதிரியான காக்டெயில்? சிறிது பிற்காண்டி காய்க்காது. டாடா, என் தோற்கை பொருளையும் தயார். ஆம், நீ அழகாக இருக்கிறாய். ஆனால் உங்கள் காக்டெயில்கள் மிகுந்த ஆரோக்கியமானவை அல்ல. மார்கோவுக்கு வைட்டமின்கள் தேவை. அதனால் காக்டெயில் மிகவும் பயனுள்ளதாக இருக்க வேண்டும். வைட்டமின்கள் பெரும்பாலும் காய்கறிகளில் உள்ளன. அதனால் ஏன் கேளிக்காக காய்கறி காக்டெயில் செய்யக்கூடாது? மிக பொருத்தமானது. ஆஹா, நன்றாக மணக்கிறது. மார்கோ நிச்சயமாக மகிழ்ச்சி அடைவாள் என்பதில் எனக்கு உறுதி. அதை வேறு. நான் என் காக்டெயிலை ஸ்ட்ராபெர்ரி சிறப்புடன் தயாரிக்க தொடங்குவேன். அதை ஒரு கண்ணாடி கிளாஸில் ஊற்றுவேன். அதனால் அது உடனே மேலும் அழகாக மாறும். பின்னர் ஸ்ப்ரைட் ஆட்டத்திற்கு வரும். அதனை நான் பச்சை சிறப்பின் உதவியுடன் கொஞ்சம் மேம்படுத்துவேன். கொஞ்சமா விசிறியால் அடிக்கும் பாலாடை கட்டி வேணும். ஒரு நாள் நான் தீர்வேன். இது மிகவும் பயங்கரமாக இருக்கிறது. இது இன்னும் என் கிரீம் தானே? அவங்க சிரிக்கிறாங்க. இறுதியாக நான் இல்லைக்கு கிரீமை சேர்ப்பேன் மற்றும் என் மாமர்லேட் கண்ணால் அலங்கரிக்க கூடாது. என் கருத்தில் அது கலக்கலாக ஏற்பட்டுள்ளது. மார்கோட், எந்த காக்டெயில் வெற்றியாளர் என்று தீர்மானி. புதன் என்றால் எப்போதும் மிகவும் தனித்துவமானதுதான். சரி, பார்ப்போம். உங்களிடம் மிகவும் ருசியான காக்டெயில் இருக்கின்றது. மாமலேடு கழுதை கல்யாணத்தில் கண்ணு மாதிரி. ஓ பாட்டி, நீ மீண்டும் எல்லா காய்கறிகளையும் கலந்து விட்டாயா? அதை நான் மொத்தத்தில் சகிக்க மாட்டேன் என்று தெரிந்ததில்லையா? அதூரானது. அருவருக்காமீஸ் மற்றும் என் சகோதரி மீண்டும் சுவாரஸ்யமான ஏதோ ஒன்றை கண்டறிந்திருக்கிறார். அதன் சுவையை பார்த்து பார்க்கலாம். ரெபெக்கா முடிந்து விட்டார். கவலைப்படாதே, எப்போதோ ஒரு நாள் உனக்கு அதிர்ஷ்டம் கிட்டும். இந்த முறை ருசியான பாஸ்தா எனக்கு ஆச்சரியப்படுத்து. சரி, எனக்கு 2 எஸ்டிமேஷன் சொல்ல. எப்படி தோன்றுகிறது? அம்மா, பாஸ்டானா? ஆமா, சரி. இது சுலபம். எனது பேத்திக்கு ஸ்பாகெட்டி சமைப்பதில் எளிது எதுவும் இல்லை. இப்போ வீட்டில் ஒருபோதும் சோதித்து பார்க்காதீர்கள், ஏனெனில் அது சூட்டை உணராது. இருந்தாலும் அதற்கு இது இன்னும் உகந்ததாக இல்லை. கிரீமி ஸ்பெகட்டி சலிப்பு தருகிறது. நான் ஏன் அதை போட்டு கொடுக்க கூடாது? என்னிடமா இருக்கிறது. அம்மா, இப்போது அனைவரும் மாவு உண்டு. கத்தாதே பாட்டி, நான் அவ்வாறு எண்ணவில்லை. மாவை பள்ளம் செய்ய வேண்டும். இதற்கு நீங்கள் கச்சா முட்டைகளை சேர்க்க வேண்டும். பிறகு அதை நன்றாக உருட்டவும். அடித்தளம் தயார். இப்போது மாவை வண்ணமயமாக்க நேரம் வந்துவிட்டது. ஆகவே ஸ்பெகட்டி பிரகாசமாக மெருகூட்டப்படும். அடுத்ததாக நீங்கள் ஒரு சிறப்பு இயந்திரத்தில் வெட்கப்பட வேண்டும். பின்னர் அதை சுவைப்பட்டி துண்டுகளாக வெட்ட வேண்டும். எனவே என் வண்ண பாஸ்தா விரைவில் தயாராக இருக்கும். மேலும் கடையில் வாங்கிய ஸ்பாகெட்டி கூட இந்த சூப்பின் காரணமாக மொழித்துவிடும். ஒன்றும் சொல்ல முடியவில்லை. இப்போ நானா கூட கதவை திறக்க மாட்டாரு. எப்படியோ எப்படியோ ஒரு பயங்கரத்தை போல என்னால்
உண்மையில் இப்படிப்பட்ட காட்சிகளை விரும்புகிறேன். நாப்கினுக்கு நன்றி. உடனடியாக பாஸ்தா சமைக்க தொடர முடியும். சேர்க்க மிகவும் குறைவாகவே உள்ளது. ஸ்பெகட்டி மீது வரும். ருசியானது, ஆனால் கொஞ்சம் சலிப்பு தாங்க முடியல. ஸ்பாகெட்டி எப்படி சுவாரஸ்யமாக்குவது என்று உங்களுக்கு தெரிகிறதா? அவற்றை கருப்பாக நிறமிட வேண்டும். பாட்டி எனக்கு ஒரு சுவாரஸ்யமான யோசனை தந்தார். என்னுடைய பங்கு மீது கேட்சப் மற்றும் கண் வைத்து பயமுறுத்த நமக்கு என்ன தடை? எனக்கு இந்த யோசனை பிடித்ததால் இது மிகவும் பயமுறுத்துகிறது. இன்னொரு விஷயம், என் வண்ண பாஸ்தா. மார்கோ நகர்ந்து இதை அவள் பாராட்டுவாள் என நம்புகிறேன். புதன்கிழமை நான் அதிர்ச்சியாக வெறிய விடுகிறாயா? உணவு மீண்டும் மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கிறது. ஆனால் இது பாஸ்தா அல்ல பாட்டி. ஆனால் நீ கிளாசிக் ஸ்பாகெட்டி கேட்சப்பட செய்கிறாய். அது மிகவும் ருசியானது. ரெபெக்கா என்ன யோசித்திருக்கிறார் என்று நான் ஆச்சரியப்படுகிறேன். இதனால் அவள் அழகாக மட்டுமல்லாமல் சுவையாகவும் இருக்க முடியும். அற்புதம். ஓஹோ, நான் முயன்றேன். உங்களுக்கே சிறப்பாக. நான் அதிர்ஷ்டசாலி. ஒரு நாள் நான் KHMT மறந்துவிட்டேன். நான் உங்கள் ஃப்ரோக்காக மட்டும் ஒரு முடிப்பிடி கொண்டு வந்தேன். உங்களுக்கு அது மிகவும் பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். நான் இப்படிப்பட்ட விஷயங்களை அணியவில்லை. இந்த முறை கூட எனக்காக சீசர் சாலட் தயாரிக்கவும் நான் சமையல் செய்யலாம். சாலட்ஸ் நான் முயற்சிக்கின்றேன். சீஷருக்கு முக்கியமாக முடிவு செய்யாததுதான் காபேஜ், கொஞ்சம் கோழி மற்றும் வறுத்த கோதுமை கேரக்டர்கள். அவை எனக்கு மிகவும் வலுவானவை, ஏனெனில் அவை மிகவும் கடினமாக உள்ளன. மேலே அரைத்த சீஸ். மார்கோ அதை மிகவும் விரும்புவாள் என எனக்கு தெரியும். நான் மார்க்ஸுக்கு வசந்த கால பரிசு செய்ய போகிறேன். இது சீஷர் ஆகாது, ஆனால் நீண்ட தண்டுகளின் மீது உருவாகிய என்னுடைய உண்ணக்கூடிய மலர்களை அவள் விரும்புவாள் என நினைக்கிறேன். எனக்கு தெரியாது. அது என்ன ஒரு சூப்பர் சகாப்தம். அப்படியே இல்லை. இதோ என் யோசனை. இது ரொம்ப அருமையாக இருக்கும். பச்சை மிளகாய் உள்ளேவே ஒரு சாலட் செய்வேன். எல்லா பொருட்களையும் அங்கே வண்ணமிடுவேன். வெண்கீரையை கொண்டு ஒரு நாக்கை வைப்பதாய் நிச்சயமாகுங்கள். மற்றும் ஆலிவ் பயன்படுத்தி கண்களை செய்வேன். என்ன ஒரு அழகான தவளை கிடைக்கிறது என பாருங்கள். இம்முறை நீங்க என்ன தயாரித்திருக்கின்றீர்கள் என்று பார்ப்போம். ரெபெக்கா, நீங்க உண்மையில் அருமையான ஏதோ ஒன்றை உருவாக்கி இருக்கிறீர்கள். ஆனால் அது மிகவும் சாதாரண காய்கறிகள் போன்றவே ருசிக்கிறது. உங்க பாட்டி சுவையான சீசர் சமைக்க தெரிந்தவர். இன்றும் அதற்கு விதிவிலக்கு இல்லை. அது மிகவும் சுவையானதாக உள்ளது. புதன்கிழமை நாம் சாம் போன்றவை இவை மட்டும்தானா? பாட்டி, உங்களின் வெற்றிக்கு வாழ்த்துகள். நன்றி டெரி. இறுதியாக தீர்க்கமாக காத்து கொண்டிருந்தேன். சரி, நாம் தொடங்கலாமா? நான் முதலில் செய்வேன். வாவ், ஒரு சாக்லேட் பார். குளிர். ஆனால் இதில் என்ன தவறு? நான் இதை எப்படி சாப்பிடுவது? இது முழுவதும் உருகிவிட்டது. நான் உன்னை பொறாமைப்படவில்லை. நாம் ஏதாவது உடனடியாக யோசிக்க வேண்டும். ஒரு யோசனை. என் சாக்லேட் பாரை எப்படி சாப்பிடுவது என எனக்கு தெரியும். எனக்கு பனி மற்றும் கத்தரிக்கோல் தேவை. ஆனால் முதலில் நான் கொஞ்சம் முயற்சி செய்கிறேன். ருசியாக இருக்கிறது. நீர்ம சாக்லேட்டை பனிக்கட்டியில் ஊற்றினால் அது கடினமாகிவிடும். அப்போ நான் அதை பாதுகாப்பாக சாப்பிடலாம். மேலும் சாக்லேட்டுடன் வரைதல் மிகவும் வேடிக்கையாக இருக்கும். இது அருமையாக வந்துள்ளது. என் வாயில் ஏற்கனவே நீர் ஊறுகிறது. நான் அதை முயற்சி செய்கிறேன். ருசியாக இருக்கிறது. மேரி, நீ என்ன பார்க்கிறாய்? வாராய். ஒரு உறைந்த சாக்லேட் பார். உண்மையிலா? இது முழுவதும் பனியால் நிரம்பியுள்ளது. அது சிறந்தது. நாம் பார்ப்போம். ருசியாக இருக்கிறது. இது சுவையாகவும் மனமாகவும் இருக்கிறது. ஆனால் இது கல்லை போல இருக்கிறது. நான் கடிக்க முடியாவிட்டால் அதை எப்படி சாப்பிடுவது? ஓ வா உடை. ஓ என் கடவுளே, வா. சரி, நான் இது ஐஸ்கிரீம் போல நக்கி பாக்குறேன். என்ன? வாவ், உனக்கு இது எப்போ ஆகும்? நல்லா ராங் கேட்டா சாக்லேட் பார் கிடைச்சது. நான் சாக்லேட்ல இருந்து எந்த வடிவத்தையும் உருவாக்கி அதை சாப்பிட முடியும். உதாரணமாக ஒரு பூனைக்குட்டி. கொஞ்சம் முறை நான் சொல்ல இருக்க போறேன். இல்ல, சரி. உறைந்த வாஃபிள். எனக்கு வாஃபிள்கள் பிடிக்கும், ஆனால் உறைந்தது இல்லை. இது கல்லால் செய்யப்பட்டது. உங்களுக்கு என்ன? பார்ப்போம். ஆம், அதுதான் அதிர்ஷ்டம். எனக்கு தயாரான மணமுள்ள வாப்பிள் உள்ளது. ருசியானது. அதை சாப்பிட காத்திருக்க முடியவில்லை. ஓ, இது மிகவும் சூடாக இருக்கிறது. என் கை இது எரிகிறது. மேரி, ஏன் வாப்ளை பிடி. ஓ, இப்படி மிகவும் நல்லது. நன்றி. ஆனால் என் வாப்ளை எப்படி சாப்பிடுவது? இது மிகவும் சூடாக இருந்தால் ஒரு யோசனை. இது அழுக்காகாமல் இருக்க நீங்கள் ஒரு முள்கம்பி மற்றும் கத்தியை பயன்படுத்தி சாப்பிட்டால் உங்கள் கைகள் பாதிக்கப்படாமல் இருக்கும். நான் முயற்சிக்கிறேன். நான் போகிறேன். ஏதாவது நடந்தால்
சுவையாக இருக்கிறது. நீ என்ன செய்கிறாய்? முட்டாள் உறைந்த வாஃபிள். வா உடை. ஓ என் கடவுளே, ஹூரே! நான் ஒரு துண்டு சாப்பிடலாமா? இல்லை, இது இன்னும் கடினமாகவே இருக்கிறது. சரி, நான் இதை முழுவதும் சாப்பிட மாட்டேன். மியா, கவலைப்படாதே. அம்மா, கவலைப்படாதே. பாரு, என் வாஃபிள் இருவருக்கும் போதும். சரி, சேர்ந்து போகலாம். வாவ், மார்ஷ்மெல்லோஸோட சூடான சாக்லேட் சுவையா இருக்கு. எனக்கு இது பிடிக்கும். ஆனால் யாரோ ஒருத்தர் குளிர்ந்ததை வச்சிருக்காங்க. பிங்கோ, நான் கண்டுபிடிச்சிட்டேன். நான் இதை ஸ்ட்ரா கொண்டு பண்ணுவேன். ஆனா ஏன் நான் அதை கீழே வைக்க முடியல? ஹூரே! எனக்கு உண்மையான சூடான சாக்லேட் கிடைச்சது. அது நியாயம் இல்ல. என் சாக்லேட் ரொம்ப குளிர்ந்தது. அது ஊற்றப்படுவதில்ல. நான் அதை நக்குவேன். இது உண்மையில நல்லது. இது ஐஸ்கிரீம் போல இருக்குது. ஆம், ஏன் பிடிச்சது? எனக்கு மிகவும் இனிமையான மற்றும் மென்மையான மார்ஷ்மெல்லோக்கள் கிடைச்சன மற்றும் சாக்லேட் மிகவும் சூடாக இருக்கிறது. அவங்க எல்லாம் சிரிக்கிறாங்க. நான் என்ன பண்ண வேண்டும்? ஒரு யோசனை. நான் கையுறைகள் அணிஞ்சு அதை குடிக்கலாம். அப்போ என் கைகளுக்கு எதுவும் தெரியாது. சிறப்பு. ருசியாக இருக்கிறது. நீ உன் கண்களை நக்குகிறாய். சரி, நீங்க முதலில் ஏன் நாம் சேர்ந்து போகலாம். 3, 2, 1 போ. நூடுல்ஸ். சிறப்பு, ருசியானது. ஆஹா, குளிர்ச்சியாக இருக்கிறது. காத்திரு, இது உறைந்து விட்டது. நான் இருக்க கூட முடியவில்லை. என் சாப்பாட்டு குச்சிகள் நான் செய்தேன், ஆனால் அது மேம்படவில்லை. ஆம், துரதிர்ஷ்டம். இப்போது நான் ஒரு சுவையான சிற்றுண்டி சாப்பிட போகிறேன். நான் நிஞ்சா போல எழுவேன். சரி, இதை பரிசோதிப்போம். ஓ ஆம். ஓ இல்லை, என் வாய் அது எரிகிறது. கவனமாக இரு. நான் என்னை கட்டுப்படுத்த முடியவில்லை. எனது நூடுல்ஸை எவ்வாறு உருக்குவது எனக்கு தெரியும். கொஞ்சம் உதவுங்கள் மியா. ஆம், இப்போது நான் என் நூடுல்ஸையும் சாப்பிட முடியும். சிறப்பாக மாறியதாக தெரிகிறது. இந்த நூடுல்ஸ் மிகவும் காரமாக இருக்கின்றன. உதவியதற்கு நன்றி. இப்போது நான் சிற்றுண்டி சாப்பிடுவேன். எவ்வளவு ருசியா இருக்குது. ஓப்ஸ், மன்னிக்கவும், மரியாதையை மறந்துட்டேன். ஏய், விரல்களில் நடக்கும் போர் யார் முதலில் இருப்பார்களோ என்பதை காட்டும். நீங்கள் என்ன வெல்ல முடியாது. அதை பற்றி நாம் பார்ப்போம். ஆம், நான் வென்றேன். என்னிடம் என்ன இருக்கிறது? உருகிய லாலிபாப். இந்த பொருளை எப்படி சாப்பிடுவது? சரி, உன்னால் என்ன? வாவ், எனக்கு உருக்காத லாலிபாப் இருக்கிறது. அதை சுவைக்க காத்திருக்க முடியவில்லை. காத்திரு, என் நாக்கு உறைந்து விட்டது. அது வலிக்கிறது. ஆனால் நான் மியா மீது எப்படி கிண்டல் செய்ய வேண்டும் என்று தெரியும். என் பொருட்கள் எங்கே? அருமை. ஓ மியா, எனக்கு உதவுங்கள். இது என் நாக்கில் உறைந்து விட்டது. ஓ, நான் உங்களுக்கு உதவ போகிறேன். காத்திருங்கள். நான் செய்துட்டேன். உங்கள் நாக்கு விடுபட்டது. என்ன? நான் கொஞ்சம் அதிகமாக செய்து விட்டேன் என்று நினைக்கிறேன். என்ன? முட்டாள் நகைச்சுவைகள். நான் என் லாலிபாப் சாப்பிடுவேன். எனக்கு ஒரு யோசனை வந்தது. கிராமேல் கொண்டு பபிள்ஸ் ஊதினால் எப்படி இருக்கும்? வாவ், நான் இதை நல்லா செய்கிறேன். இந்த பபிள்ஸ் ரொம்ப சுவையா இருக்கின்றன. நானும் முயற்சி செய்யலாமா? இல்லை, இதோ. எனக்கு கத்தரிக்கோல் வேண்டும். ஏய், நீ எங்க போற? நான் முதலில் அதில் என்ன இருக்கிறது என்று ஆச்சரியமாக இருக்கிறேன். நகெட்ஸ் ருசியானது. அதை சுவைக்க காத்திருக்க முடியவில்லை. ஓ ஓ அவர் ரொம்ப சூடா இருக்காள். சத்பிரானே, எவ்வளவு சுவையா இருக்கு. அழுத உன் உணவை நீ சுவைக்க நேரம் வந்துடுச்சு. சரி, உறைந்த நகெட்ஸ். நான் அவற்றை எப்படி சாப்பிட போறேன்? ஒரு பாக்கெட்டையும் திறக்க முடியல. உனக்கு உதவுகிறேன். பாரு, அதுதான் இதோ. நீங்கள் அதை செய்ய வேண்டாம். நான் அதை திறக்காதிருந்தால் நல்லா இருந்திருக்கும். சரி, நான் முயற்சிக்கிறேன். ஓ, அவை கல்லை போல இருக்கின்றன. ஒரு யோசனை, அவற்றை சூடாக்கலாம். என்கிட்ட ஒரு இரும்பு உள்ளது. அதை நான் முயற்சிக்கிறேன். எவ்வளவு நேரம் காத்திருக்க வேண்டும் என்று ஆச்சரியம். ஓ, அந்த வாசனை என்ன? அவை முடிந்து விட்டன. இது வேலை செய்தது போல தெரிகிறது. நகெட்ஸ் தயாராக உள்ளன.
ரொம்ப சுவையாக இருக்கிறது. நான் உண்மையில் சீட்டோஸ் சாப்பிடுவேனா? அதுல என்ன இருக்கிறது என்று கண்டுபிடிக்க காத்திருக்க முடியவில்லை. ஓ பாருங்கள், அது என்ன? நான் முதலில் திறக்கப் போகிறேன். எனக்கு ஒரு பீட்சா இருக்கிறது. சரி, இது நியாயமில்லை. நான் எதிர்க்க முடியாமல் போனதற்கு மன்னிக்கவும். எனக்கு பீட்சா மிகவும் பிடிக்கும். எவ்வளவு சுவையாகவும் மணமாகவும் இருக்கிறது. அற்புதம். இப்போது உன் முறை. சரி, எனக்கு சுவையானது எதுவும் கிடைக்குமா என உறுதியாக தெரியவில்லை. ருசியானது. சரி. பீட்சா, ஆனால் அது உறைந்துள்ளது. ஆம், நான் நினைத்தது போலவே. சரி, நான் முயற்சிக்கிறேன். என் பற்கள். இதை என்ன செய்ய வேண்டும்? நான் எப்படி கடிக்க வேண்டும் என்று கூட தெரியவில்லை. எனக்கு ஒரு யோசனை வந்தது. நான் உனக்கு கொஞ்சம் உதவுகிறேன். அதுதான் கடித்து மென்றுவிடு. மேரி, இது வேலை செய்தது போல தெரிகிறது. நன்றி. ஆப்ஸ், நான் கொஞ்சம் அதிகமாக செஞ்சு விட்டேன்னு நினைக்கிறேன். ஓ மை காட். ஓ இல்லை, என் பல். நான் என்ன செய்ய வேண்டும்? உன்னை மகிழ்ச்சியாக்க என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியும். பீட்சா, ஒரு துண்டு எடு. இந்த முறை கவனமாக இரு. இந்த வீடியோ உங்களுக்கு எனக்கு பால் சாக்லேட் ரொம்ப பிடிக்கும். இது ரொம்ப ருசிகரமா இருக்குது. இது கொஞ்சம் உருகி விட்டது. ஒரு நிமிஷம், எனக்கு ஒரு யோசனை வந்துள்ளது. என் வீட்டை உலகத்திலேயே அழகானதாக்க வேண்டும். அதனால் என் வீட்டின் கூரை மீது சாக்லேட் பட்டைகளை வைக்கும். அது எவ்வளவு அழகாக இருக்கும். இப்போது அனைத்தையும் உருக விடலாம். நான் ஹேர் ட்ரையரை பயன்படுத்துவேன். அது நிச்சயமாக எளிதாக இருக்கும். இப்போ சாக்லேட் முழுவதும் எனது கூரையின் மேலே எப்படி இருக்கிறது பாருங்கள். அதாவது அற்புதம். நாம் M&M's சிலவற்றை பயன்படுத்தலாம். அந்த அழக பாருங்கள், மிகவும் அழகாக இருக்கிறது. வீட்டையே அலங்கரிக்க நுழைவாயில். வாவ், இது அழகாக இருக்கின்றது மற்றும் சுவையானது. அந்த ஜன்னல் புறதாக்களை காட்டு. M&M's சின்னமும் ஒளி மிக ரோஷனமாக உள்ளது. என் வீடு தயார். தெரிய வந்த காலேட்டு பகுதிகள் கொஞ்சம் கண்ணுக்கு காட்டு. என் வீடு பொருத்தமாகவும் அழகாகவும் உள்ளது. ஓ, சோனியிடம் செம்ம அழகான வீடு இருக்கு. எனக்கும் வேண்டும். நான் என் வீட்டை ஹுப்பா புப்பாவால் அலங்கரிக்க போகிறேன். ஏனென்றால் எனக்கு அது கொஞ்சம் அதிகமா பிடிக்கும். என் சிறப்பு துப்பாக்கியின் உதவியுடன் சில புட்டுகள் செய்கிறேன். எனது வீடு இப்போது பப்ளிக் இனிப்புகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. அந்த கோடுகளை பாருங்கள். அற்புதம். ஆனால் அதுவே எல்லாம் இல்லை. அதை வெட்டுவோம். ஏதோ காணவில்லையே. உங்களுக்கு இது பிடிக்கிறதா? அது மிகவும் இளஞ்சிவப்பு. இப்போ நான் மட்டும்தான் இருக்கிறேன். பார்க்கலாம். நான் என் வீட்டை வாட்ஃபல்ஸ் வைத்து அலங்கரிக்க போகிறேன். இது அற்புதமாக இருக்கும். முன்னாடி கூரையுடன் தொடங்குவேன். அதற்கெடுத்தே நெய்யால வாற்றும். நம்ப முடியல. இப்படி அதிகமாக நெய்யால நான் பார்த்ததில்லை. இப்ப பாத்திரம் மேல வைக்கிறோம். நம்ப முடியல. இதில் இன்னும் கொஞ்சம் கிரீம் சேர்ப்போம். முட்டாளிக்காய் ஒன்றை அதன் மீது ஒட்டுவிப்போம். மீதி வீட்டை அலங்கரிக்கிறேன். சாளரம் விளிம்பு உங்களுக்கு தெரியும். வாவ், எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. ஆச்சரியம். என் வீட்டை பாருங்கள். உங்கள் கருத்துக்களில் எழுதுங்கள். நீங்கள் என்னைப் போலவே வெஃபிள்ஸ் விரும்புகிறீர்களா? வாவ், பெண்கள் அவர்கள் வீடுகளை வெளியில் ஏற்கனவே அலங்கரித்துள்ளனர். ஐபை பெண்களே, நான் என் வீட்டில் ஓய்வு எடுத்துக் கொள்கிறேன். எல்லாம் இங்கு மிகப்பெரிய பிங்க் நிறத்தில் இருக்கிறது. ஆனால் கொஞ்சம் சலிப்பானது. எனவே இதை உள்ளே அலங்கரிக்கப் போகிறேன். இதோ எழுத்துக்கள். சுவரில் ஹப்பா புப்பா என்று எழுதப்பட்டுள்ளது. ஆச்சரியம். என் பிங்க் பிளர். என் புப்புழமா இயந்திரம். அவரா?
நான் முழுமையான சுவையுடைய சாலட்ட உணவன் பெறப்போகிறேன். இது ரொம்பவும் சுவையா இருக்கும். இது ரொம்பவும் ருசிகரமாகவும் இருக்கிறது. இப்போது சுவரில் சில போஸ்டர்களை ஒட்ட வேண்டும். அதுதான் நான் ஹப்பா பப்பா பப்ளை ஒத்தடித்துக் கொண்டிருக்கிறேன். என் ஈறுகளின் உதவியுடன் கொஞ்சம் நன்றாக இருக்கிறது. அதை பாருங்கள். தயவு செய்து வேற ஏதாவது மாட்டை திருடி விடலாம். என் சரியான கேமரா, சில செல்விகள் எடுக்கிறேன். நாம் அடுத்த வீட்டுக்கு போகலாம். சோஃபி என்ன செய்கிறா? இது மிகவும் நல்லதாக இருக்கிறது. இங்கே ஒரு சாக்லேட் நீரூற்று வைக்கலாம். அவர்களை மகிழ்விக்கவும். அதை பாருங்கள், என் கனவு நனவாகிவிட்டது. நன்றி. வரை மிகவும் வருத்ததாக உள்ளது. எனக்கு ஒரு மிருதுவான ரோல் தானே தேவை. இந்த அழகான சாக்லேட் நிறத்தை பாருங்கள். நான் ஒரு கிட்கேட் நாற்காலியை வைத்து விடுகிறேன். பின்னூட்டங்களில் எழுதுங்கள், உங்களுக்கு கிட்கேட்ஸ் பிடிக்குமா? என் புகைப்படங்களுடன் சில சாக்லேட் ஃப்ரேம்கள் தேவை. அருமை. ஓ, கம்பியில் உள்ள மார்ஷ்மெல்லோக்கள். அவை சாக்லேட் பூசப்பட்டால் மிகவும் சுவையாக இருக்கும். அருமை. அதுக்கு நான் விழைவேன். என் வீடு மிகவும் காலியாக உள்ளது. அதை சரி செய்யணும். நான் சுவற்றில் ஒரு வேஷ்பில் கடிகாரம் தொங்க விடுவேன். மற்றும் எனக்கு பிடித்த ஸ்டிக்கர்கள் வஃபில்கள் போல படிவமாக இருக்கும். நிச்சயமாக அவை மிகவும் ஆர்வமூட்டுவதாக உள்ளன. நான் எல்லாவற்றையும் சாப்பிட்டிருப்பேன். ஆனால் எல்லாமே ஸ்டிக்கர்கள் என்பது வருத்தம்தான். அடுத்து செல்லுங்கள். சரி, எனது அனைத்து பொம்மைகளும் இருக்கும் ஒரு கூடை எனக்கு தேவை. கரடிகள், நீங்கள் அங்கேயே இருப்பீர்கள். எவ்வளவு மென்மையான மற்றும் மிருதுவானவர்கள் நீங்கள். எனக்கு இப்போது ஒரு நாற்காலி தேவைப்படுகிறது. இது வாப்பிள்ஸால் செய்யப்பட்டுள்ளது. அதை உங்களால் எண்ணிக்கூட முடியுமா? சரி, என் புகைப்படத்துடன் ஒரு வாப்பிள் பிரேம் வேண்டும். நன்றி. அதிசயம். நான் எல்லாவற்றையும் முடித்து விட்டேன். இப்போது நம்மால் ஒரு ஸ்நாக் சாப்பிட முடியும். நம்ப முடியாது. சின்னம் கருத்துக்களில் மறைந்து கிடக்கிறது. எந்த வீடு உங்களுக்கு மிகவும் பிடிக்கிறது? மற்றும் நாம் நகர்கிறோம். எனக்கு ஆணையை விரைவில் அனுப்ப வேண்டியுள்ளது. விழுந்து விடாதே. நான் எங்கே சென்றேன்? அப்புறுப்பான வீடுகள். இது ஸ்ட்ராபெரி ரொம்ப ருசியா இருக்கு. இதை பரிசோதிப்போம். என்ன? கூரையின் மீது பெரிய சாக்லேட் பார். அருமை. எப்பொழுதும் ஆஹா, நான் இந்த ஜெல்லிக்கட்டியின் ரசிகன். நீங்கள் இங்கு என்ன செய்கிறீர்கள் ஐயா? ஓ ஐயோ, என் சாக்லேட், என் ஸ்ட்ராபெரி. ஒரு ஆர்டர் வழங்கும் நேரம் ஆகிவிட்டது. நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். ஓ இல்லை, அப்படியாக சாக்லேட். நிறுத்து. அம்மா, எங்களை ஆங்கிலால் பிடித்து விடுவோம். சிறப்பு. எனக்கு ஏற்கனவே ஒரு கேக் உள்ளது. மற்றும் எனக்கு கிரீம் உள்ளது. மற்றும் எனக்கு மஸ்காரா இருக்கிறது. ஓ, இது நேரத்துல இல்ல. சரிதானே? சரி, எனக்கு ஒரு ஸ்பெஷலா இருக்கிறது. கேக் சேகரிப்போம். சரி, பெண்கள் மிகவும் தயாராக உள்ளனர். அவர்கள் ஏற்கனவே கேக் ஒன்றிணைக்க தொடங்கியுள்ளனர். அடுக்குகள் பல நிறங்களிலும் உள்ளன. இது அனைவரும் கனவு காண்பதுதான். சிறிது மட்டுமே மீதம் உள்ளது. பெண்களே, நாங்கள் வெல்ல வேண்டும். மற்றும் கடைசி அடுக்கு அப்படியே இதோ தயார். ஆண்கள் பற்றி என்ன? இது ஒரு மோசமான கேக். நிச்சயமாக நாங்கள் சிறப்பாக செய்வோம். எனக்கு கேக்குகள் உள்ளன. முழு கேக்கையும் சேகரிக்க தொடங்குவோம். கிரீமை பிழியுங்கள். அடுத்ததுக்கு போகலாம். நான் அதை ஏற்றுக்கொண்டேன். இன்னொரு அடுக்கு பரப்பணும். இப்போது கிரீமை பிழியுங்கள். கேவின், உன்முறை.
மிகவும் சரி. மேலே இன்னொரு அடுக்கு மற்றும் கிரீம் வைத்தோம். நண்பர்களே, நாங்கள் சிறப்பாக செய்கிறோம். என்ன, என்னுடைய பின்னால் யாரும் இல்லையா? ஓ இல்ல, நான் என்ன செய்தேன்? எங்க கேக் கொஞ்சம் உடைந்துட்டது. ஓ, நாங்கள் அதை மீண்டும் செய்ய வேண்டுமா? ஆண்களின் கேக் கெட்டு போனது பெண்கள் அணிக்கு நல்லதே. அது கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும். இன்னும் நேரம் உள்ளது. அவர்கள் ஒரு சிறந்த யோசனையை கண்டுபிடித்திருக்கிறார்கள் போல. அவர்கள் என்ன கண்டுபிடித்தார்கள் என்று பார்ப்போம். ஓ, அவர்கள் கேக்கை முழுமையாக அழிக்க முடிவு செய்தார்கள். யோசனை மிகவும் சர்ச்சைக்குரியது. கைஸ், இது வேலை செய்தது. ஆம், இது ஒரு கேக் போல இருக்கிறது. பாருங்கள். ஓ, பெண்கள் செய்த கேக் எவ்வளவு அழகாக இருக்கிறது. நீங்கள் சிறப்பாக செய்தீர்கள். செஃப் மேரி, உங்களுக்காக அழகான அலங்காரத்தை பாராட்ட வேண்டும். வாவ், இது அற்புதமாக இருக்கிறது. அதை பார்த்தீங்களா நண்பர்களே? இது அருமை. ஓ இல்ல, நாம் என்ன செய்ய வேண்டும்? நேரம் குறைவு. ஓ, நீங்கள் சரியாக சொல்கிறீர்கள். நீங்கள் புத்திசாலிகள். இதை கால்பந்து போல அலங்கரிக்கலாம். உங்கள் நேரம் முடிந்துவிட்டது. எனவே கேக்குகளை தொடாமல் இருங்கள். உங்கள் பணியை மதிப்பீடு செய்ய வேண்டும். நான் உங்களை நினைவூட்ட விரும்புகிறேன். சிறந்த குழு பணத்தை வெல்லும். சரி, ஆண்கள் குழுவோடு தொடங்கலாம். ஒரு கால்பந்து பந்து மோசமில்லை. அப்படியா? அடடா, ஆண்கள் குழு மிகவும் அதிர்ஷ்டசாலிகள். ஆனால் இல்லை, நாங்கள் அதனை முன்கூட்டியே கொண்டாடினோம். இல்ல, அப்படியா? இப்போ ஸ்பன்ஷன் கேக் சாப்பிட முயற்சிப்போம். வாவ், ஸ்ப்ரேவா இருக்குது. அதோட சுவை நல்லதான்னு ஆச்சரியமா இருக்குது. சுவையா தெரியுது. சுவையும் ரொம்ப நல்லது. பெண்களே, நீங்க ரொம்ப சுவையான கேக் தயாரிச்சுள்ளீர்கள். ஆம். ஆமாம். சரி, பெண்கள் அணி வென்றது. மதிப்பெண் 1-0. நீங்க என்ன விளையாடுகிறீர்கள்? ஓ வாவ், இது ஒரு குளிர்ச்சியான புதிய விளையாட்டு. மல்டிடூ ஸ்போர்ட் கேம். நான் என்ன செய்ய வேண்டும்? பாட்டி, நீ முயற்சிக்கவே வேண்டாம். நான் எப்படியும் உன்னை வெல்லுவேன். நான் இந்த டோனட்களை வேகமாக சேகரிக்கிறேன். நான் தான் சமையல்காரன். நீங்கள் அதை செய்ய முடியாது. வாவ், பாட்டி நிச்சயமாக உங்களை வெல்லத் தொடங்குகிறார். ஓ இல்ல, ராக்ஸி பாட்டியை கிண்டல் செய்ய முடிவு செய்தார். ஆனால் அது முற்றிலும் நியாயமல்ல. ஆக்ஸி மற்றும் சமையல்காரருக்கு இடையில் உண்மையான ஒப்பந்தம் ஏற்பட்டது. யார் வெல்வார்கள்? அது என்ன வாசனை? ராக்ஸி ஏதோ வாசனை பார்த்தார். சமையல்காரர் அது என்ன என்று தெரியாதா? ஓ, சமையல்காரரின் உணவு தீப்பிடித்து விட்டது. ஆனால் இப்போது ராக்ஸி வென்றுவிட்டார். வீடியோவை உங்களுக்காகவே மறைச்சோம். கூகுள் பிளே மற்றும் ஆப் ஸ்டோரில் மல்டிடூ ஸ்போர்ட் கேம் பதிவிறக்கவும். இப்போது நீங்கள் மிகவும் சுவையான காக்டெயிலை தயாரிக்க வேண்டும். நான் அதை கடுமையாக மதிப்பீடு செய்வேன். உங்கள் நேரம் தொடங்குகிறது. நம்முடைய வாய்ப்பு. நாம தர்பூசணிகளை எடுக்கிறோம். பக்கம் விலகுங்கள். நான் அவற்றை என் சக்தி வாய்ந்த சரி, அடுத்தது. ஓ வாவ், ஆம் நண்பர்களே, இது மிகவும் உறுதியானது. சரி, கடைசி ஒன்று. ஆம், சரி. ஓ நண்பர்களே, நான் இங்கே கொஞ்சம் ஓய்வு எடுக்க போகிறேன். சரி அப்பா, நான் உங்களுக்கு பதிலாக செய்கிறேன். நாம் பிளெண்டரை பயன்படுத்தி தர்பூசணி ஜூஸ் செய்ய வேண்டும். நிச்சயமா நமக்கு சுவையான காக்டெயில் இருக்கும் என்று எனக்கு சந்தேகம் இல்லை. மற்றும் நான் பணியை கொண்டு வந்தேன். இது மிகவும் குளிராக இருக்கிறது. ஓ நன்றி. இது எனக்காகவா? இல்ல நிறுத்த. பயன்படுத்துவோம். சரி, அதை செய்யலாம். வணக்கம். பசங்க குழு மென்மையாக வேலை செய்கிறது. அவர்கள் வெற்றியை நோக்கி இலக்கிடுகின்றனர். ஆனால் அவர்கள் ஏன் இவ்வளவு பணியை தேவைப்படுகிறார்கள்? 1 மில்லியன் காக்டெயில்களுக்கு போதுமானது இருக்கிறதே. ஓ வாவ், அவர்கள் பயன்படுத்த தீர்மானித்த பெரிய கண்ணாடி என்ன? இப்போது அவர்கள் ஏன் இவ்வளவு பணியை தேவைப்படுகிறார்கள் என்பது தெளிவாகிறது. ஆண்களின் குழு கிட்டத்தட்ட முடிந்துவிட்டது. தர்பூசணி பானம் ஏற்கனவே பனியுடன் கண்ணாடியில் ஊற்றப்படுகிறது. ஸ்ட்ரா போடுவதற்கே மீதம் உள்ளது.
ஒரு நிமிடம். இதோ ஆம், அளவு சரியாக இருக்கிறது. பெண்களின் குழு, பெண்களே ஒன்றாக இருங்கள். நாங்கள் சிறந்த காக்டெயிலை உருவாக்குவோம். சரி, நீங்கள் பல்வேறு பழங்கள் மற்றும் கனி சேர்க்க வேண்டும். மேலும் சேர்க்கும் போது அது சிறந்ததாகவும் சுவையாகவும் இருக்கும். இப்போது எல்லாவற்றையும் ஃபாண்டாவால் நிரப்புகிறோம். அது எவ்வளவு அழகா இருக்குது பாருங்க. Apid or a chains to into verti and she I get a under amateur stress it vendi. Guys. நீங்க 5+ டி பண்ணி செவ்வாய் சொரிக்கா ப்ராஜெக்ட் சோனிங்க பேர்டினட் காக்டெயில பாராட்டுவாரம் வந்து விஷத். சரி சரி, பார்க்கலாம். உங்களின் காக்டெயில்கள் பெரியதாக இருக்கின்றன. யார் சிறந்ததை செய்தார்கள் என்று தெரியவில்லை. நான் பெண்களின் அணியுடன் தொடங்குகிறேன். அது சரி. ஆண்களின் அணி என்ன செய்தது? ஓ, பெரிய பகுதியும் இருக்கிறது. ஓ, எனக்கு தர்பூசணி பானம் மிகவும் பிடிக்கும். ரொம்ப சுவையாக இருக்கிறது. ஆண்களும் குழு வென்றது. ஆண்கள் வென்றார்கள். இப்போது எனக்காக ஒரு உண்மையான இத்தாலிய பீட்சா தயாரிக்கவும். எனக்கு மிகவும் சுவையானது வேண்டும். நேரம் ஓடிக்கொண்டிருக்கிறது. நண்பர்களே, எனக்கு ஒரு யோசனை வந்துள்ளது. எனக்கு பீட்சா மாவு உள்ளது. கேவின், இதை பிடி. டெட், இப்போது நீ. சரி, இப்போது மாவை நன்றாக உருட்டுவோம். நண்பர்களே, நான் உங்களுக்கு ஒரு தந்திரம் காட்டுகிறேன். நான் எப்படி செய்ய முடியும் பாருங்கள். ஓ, நானும். சரி, நான் முயற்சிக்கிறேன். அப்பா, நான் என்ன செய்து விட்டேன்? எனக்கு எதுவும் தெரியவில்லை. மன்னிக்கவும். நான் அதை உத்தேசமாக செய்யவில்லை. உங்களுக்கு சாக்லேட் வேண்டுமா? மன்னிக்கவும். நன்றி. ஓ, நன்றி. பெண்களே, எனக்கு சாக்லேட் இருக்கிறது. சரி சரி, எனக்கும் இன்னும் சில இருக்கின்றன. பண்ணலாம். எவ்வளவு சுவையா இருக்குது. நம்ம பீட்சா செய்ய ஆரம்பிக்கலாமா? நிச்சயமாக. ஆனால் நாங்கள் அதை இளஞ்சிவப்பு மாவில் செய்ய போகிறோம். எங்களால பெண்கள் குழுதான். நாம் அதை உருட்ட வேண்டும். சரி, சரியானது. ஓ மைலி, என் கை. ஓ ஆம், அது உண்மையில் வலிக்கலாம். மன்னிக்கவும், நான் அதை உத்தேசமாக செய்யவில்லை. ஓ, என் ஏழை விரல்கள். இப்போ நன்றாக இருக்கிறது என்று நினைக்கிறேன். சரி, அப்ப ஆண்கள் பத்தி என்ன? அப்படியா? டெட் என்ன யோசித்தான்? அவன் தனது கராத்தே திறமைகளை பயன்படுத்தி அனைத்து பீட்சா பொருட்களையும் நறுக்க முடிவு செய்தான். சுவாரஸ்யமாக இருக்கிறது. அவன் என்ன செய்தான் என்று பார்ப்போம். கைஸ், நீங்கள் அதை பாத்தீங்களா? ஆனால் நான் இப்போது பெப்பரோனி மற்றும் சீஸில் மூடப்பட்டுள்ளேன். சரி, நாமே அதை பீட்சாவில் போட வேண்டும். நீங்கள் பெண்கள் எப்படி இருக்கிறீர்கள்? வாவ், நீங்கள் ஸ்ட்ராபெரிகளை நறுக்கினீர்கள். அருமை. மேலும் மாம்பழம் மிகவும் சுவையாக இருக்கிறது. மற்றும் ஒரு படம். ஆண்கள் குழு, இது வெற்றி மனப்பாங்கு. நீங்கள் மாவில் பூரணத்தை வைக்க தொடங்கலாம். அப்படியெனில் பாதியிலிருந்து தொடங்கலாம். The was begin to stir and seal a strawberry and rich pure powder மற்றும் கனி வகைகளை வைக்கலாம். சப்பர்ஸ் அந்த ஓவனில் வைக்க வேண்டும். அது நான் தான் முதல். வாவ், அது எளிதாக இருந்தது. சரி, அதை அடுப்பில் வைக்கலாம். ஓ, என் விரல், அது வலிக்கிறது. சரி சரி, நம்ம என்ன பண்ணணும்? ஓ, எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு. இப்போ நாங்க ஒரு தீப்பந்தத்தோட பீட்சா சமைக்க போறோம். அப்படியே இது வேலை செய்யும். நான் வாக்குறுதி அளிக்கிறேன். வாங்க, இது வேலை செய்கிறதா? எனக்கு தோணுது இது சூடாகிறது. சரி, மிகவும் மெதுவாக. ஓ, எனக்கு இன்னொரு யோசனை வந்திருக்கிறது. ஒரு பர்னர் கொண்டு. சரி இல்லையா? இது ரொம்ப வேகமா இருக்கும். சரி, சில முகமூடிகளை போடலாம். மற்றும் தீ. ஆஹா, என்ன நடக்கிறது நண்பர்களே? நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? இங்கே மிகவும் சூடாக இருக்கிறது. கொஞ்சம் கூடுதலாக செய்து முடித்து விட்டோம். சரி, அதுதான்.
உங்கள் முகத்தில் ஏதோ இருக்கிறது. நேரம் முடிந்து விட்டது. ஆண்களின் பீட்சா தயார், பெண்களின் பீட்சாவும் தயார். செஃப் மேரி என்ன நினைக்கிறார் என்று பார்ப்போம். நான் தொடங்க தயாராக இருக்கிறேன். சரி, நான் ஆண்களின் அணியுடன் தொடங்குகிறேன். மிகவும் மோசமாக இல்லை, மோசமாக இல்லை. சரி, பெண்களின் குழு பற்றி என்ன? அது என்ன? ஓ வாவ், இது ஒரு இனிப்பு பழப்பேட்சா. மிகவும் சுவையானது, சிறந்தது. பெண்கள் வெற்றி. சரி, பெண்களின் குழு வெற்றி பெற்றது போல தெரிகிறது. வாழ்த்துக்கள், நீங்கள் நிறைய பணம் வென்றுள்ளீர்கள். பெண்களே, நாங்கள் இப்போது கோடீஸ்வரிகள். எங்களிடம் நிறைய பணம் இருக்கிறது. அத பாருங்கள், நம்ப முடியவில்லை. நாங்கள் பல நல்லவற்றை வாங்கலாம். ஆரியா, எல்லோருமே இங்கே இருக்கிறார்கள். எனக்கு சுவையான சாக்லேட் வேணும். அதை எனக்காக தயார் செய்யவும். அம்மா, சரி, நல்லா ஆரம்பிப்போம். நான் ஒரு கூக்கி எடுத்துக்கொள்கிறேன். நன்றி பாட்டி. இது உண்மையிலேயே ருசிக்கிறதே. சரி, நான் தொடங்க தயாராக இருக்கிறேன். எனக்கு சாக்லேட்டை உருக்க பேனா வேண்டும். ஆஹா, அது அழகாக இருக்கிறது. ஆமாம், அட, இது அளவாக சரி என்று வேண்டியதை பெற்றேன். இல்லை, இந்த இடத்திலிருந்து வெளியேறு. எனது சாக்லேட்டை திருட முடியாது. நிறுத்து, டைலர். சரி, ஆனால் எனக்கு சில சாக்லேட் வேண்டும். ஓ, கவலைப்படாதீர்கள், இதோ உங்களுக்காக. நன்றி பாட்டி. இது உண்மையில் சற்றே நன்றாக இருக்கிறது. மற்றும் எனக்கு ஒரு யோசனை வந்துள்ளது. 2 சாக்லேட் துண்டுகளை எடுத்துக்கொண்டு ஸ்ட்ராபெரியை உள்ளே வைக்கலாம். அழகாக இருப்பதாக தெரியவில்லை, ஆனால் எதுவும் இல்லாததை விட இது சிறந்தது. டைலர், நீதான் அதை மைக்ரோவேவ் ஓவனில் வைக்கலாமே. ஓ ஆமாம், சரி, முயற்சி செய்யலாம். இதனால் என்ன கிடைக்கின்றது என்று பார்க்கலாம். சாக்லேட் கேண்டு கரைந்து விட்டது. இப்போது எனக்கு ஸ்ட்ராபெரி மற்றும் சாக்லேட் இருக்கின்றன. இதை பாண்டாக்களாக அலங்கரிக்கிறேன். அதை பாருங்கள், அவை மிகவும் அழகாக இருக்கின்றன. உங்களுக்கு பிடிச்சிருச்சா பாட்டி? Oh, you stop that shower. டைலர், பாருங்க, ஒன்றில் இன்னும் சில சாக்லேட் மிச்சமுள்ள. நான் சாக்லேட் ஸ்நாக் ஒன்றை தயார் செய்து இதை வெள்ளை சாக்லேட்டோட அலங்கரிக்க போறேன். இது யாழ் சாக்லேட்டுடன் சேர்க்கவும். மற்றொன்றை மிகவும் தோன்றும் நீல சாக்லேட்டுடன் சேர்க்கவும். ஓ, இது மிகவும் அழகாக அமைந்து விட்டது. அவற்றை குரங்குகள் போல அலங்கரிக்க எழுதுறேன். அவவும் அழகா இருக்கி. அதை பார்த்து பாரா டைலர். ஓ, அவன் எங்கே? சரி, எனக்கு சாண்ட்ரஸ், நீ சீரியஸா இருக்கிறியா? அத பெருமையா இருக்கு. சரி, நீ இங்க இருக்கலாம், ஆனா எனது சாக்லேட்டை தொடாத. நான் இந்த துண்டை தேவைப்படும். நீ அதை எடுத்து கொள்ளலாம். பாரு, உன் அதிர்ஷ்ட சிரிச்சிச்சு. ஏற்கனவே எடுத்தாயா? நான் ஃப்ளமிங்கோ செஞ்சுக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் விவரங்கள் சேர்த்து இப்போது நான் வண்ணம் வைக்க முடியும். ஓ ஆம், அழகான பிங்க் நிறம் சரியான பிங்க் ஃப்ளமிங்கோக்காக. அருமையாக இருக்கிறது. நன்றி, எனக்கும் அதே பிடிக்கும். சாப்பிடக்கூடாது. நாம் தயார். ஆஹா, இது அழகாக இருக்கிறது. தொடங்கலாம். நான் இந்த சிறிய அழகு பாண்டாக்களை கொண்டிருக்கிறேன். ஆஹா, சுவையாக இருக்கிறது. இந்த ஃப்ளமிங்கோவுக்கு என்ன? அட, நான் இசை ட்ரை பண்ணலாமா? ரொம்ப நல்லா இருக்கு. அற்புதம். நான் நிறுத்த முடியல. சரி, கடைசி பகுதி. இந்த குட்டி விலங்குகள். உங்களை நான் கூட சாப்பிட போறேன். ஆமாம், இது மிகவும் சுவையான உணவு. நீண்ட காலம் பாட்டி, நீங்க தான் வெற்றி பெற்றீர்கள். அடஜண்டமா? மிகவும் நன்றி. நான் வென்றது. ஏன் நீஹா? இந்த முறை எனக்கு செவ்வக வடிவில் சாக்லேட்டாக சுவையாக ஏதாவது வேண்டும். ஓ, அந்த பாறை எடுத்துக்கொள்கிறேன். அந்த பால்ட்ரை சாக்லேட் பல்ஸ் இருக்க போகின்றேன். ஆமாம்,
ஒரு சமையற்காரராக இருக்க முடியும். இப்போது எனக்கு சில பைகள் தேவை மற்றும் சர்க்கரையை நேரடியாக அவற்றில் வைக்க வேண்டும் மற்றும் ஒவ்வொரு நிறத்தையும் தனித்த சிறப்பு சிலிகான் வடிவில் பிழிய வேண்டும். இது என்ன நடக்கிறது? ஓ வாங்க, அமைதியாயிருங்கள், அமைதியாயிருங்கள், எல்லாவற்றும் சரியாக இருக்கும். அது உருகவில்லை பாட்டி. சரி கண்ணே, உனக்காக ஏதோ ஒண்ணு இருக்குது. இதுவும் ஒரு சமையல் புத்தகம். அந்தா நன்றி பாட்டி. இது எனக்கானதா? ஆஹா, நான் தான் அடைத்து வைக்க வேண்டும். சரியான முறையில் சாக்லேட்டை உருக்கி. நான் எல்லாம் தவறாக செய்தேன். சரி, இந்த மூலத்தை நேராக இந்த பாத்திரத்தின் மேல் வைக்க வேண்டும் தான், மற்றும் சாக்லேட்டை உள்ளே வைக்க வேண்டும். நான் போகிறேன். ஓ இல்ல, இது சமையல் புத்தகம். எப்படி நான் கவனச்சிதறினேன் என்று நினைக்கிறீர்கள்? அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஹா ஹா, இது சாக்லேட்டால் மூடப்பட்டிருக்கிறது. அது சமையல் புத்தகத்தின் வடிவமா? அதிசயமாக இருக்கிறது. ரொம்ப ருசியாக இருக்கிறது. சரி, இப்போது நான் மற்றொன்றை செய்ய போகிறேன். பாருங்கள், சில நேரங்களில் விபத்துகள் உதவியாக இருக்கலாம். இந்த சாக்லேட் கொண்டு ஒரு கியூபை உருவாக்குகிறேன். பாட்டி பாருங்கள். ஆஹா, மிகவும் அழகாக இருக்கிறது. எனது சமையல் புத்தகத்தில் என்ன தவறு இருக்கிறது? ஆஹா, எனக்கு உடம்பு சரியில்லை. ஓ இல்லை பாட்டி, அவள் மயங்கி விழுந்து விட்டாள். ஓ, என்ன செய்யலாம் என நான் அறியவில்லை. ஓ, ஒருவேளை போய்விடு. வாங்க, உனது உணர்வுகளை திரும்ப பெறுங்கள் பாட்டி. வணக்கம். என்ன எனக்கு எடுத்து என்ன ஆனது? அப்படியா? இது தொடங்க தேவை. சரி, எனக்கு ஒரு அச்சு தேவை. ஓ, அது சரி. இங்கே எனது பரிபூரணமான பெட்டி உள்ளது. எல்லாவற்றையும் அதிலிருந்து எடுத்து இந்த பிரகாசமான சாக்லேட்டை உள்ளே ஊற்றுவேன். அது அசைவின்றி இருக்கும்போது நான் அதை வெட்ட முடியும். வாருங்க, வெளியில் வாங்குங்க. நான் சொன்னேன், அரிச்சல் சட்டி உபயோகித்தால் உதவ வாய்ப்பு இருக்கலாம். அது நல்லா இருந்தது. அற்புதம். இப்பொழுது எனக்கு மற்றொன்று தேவை. ஓ, இது ஒற்றவில்லை. ஓ, அப்படியே இருக்குமா? சரி, மேலே. ஓ, அது எளிதாக இல்லை. சரி, என் முக்காடு எடுத்துக்கொள்கிறேன். ஓ ஐயோ, இது சாக்லேட்டா? அப்பா மன்னிக்கவும் செப்பியுவே. இந்த சாக்லேட்டை அப்படியே அழுத்தி சரி செய்யலாமா? அப்படியே பாருங்கள், நான் எல்லாவற்றையும் கெடுக்கவில்லை. நீ செய்தாய். இப்போது என்ன செய்ய வேண்டும்? இதை somehow சரி செய்ய வேண்டும். ஓ, எத்தனை நூல்கள். நல்லது, அவற்றை எல்லாவற்றையும் எடுத்தெடுத்தேன் என நம்புகிறேன். எனது கியூபை கூட்டும் நேரம். கேக்குகளை எடுத்து கனஸ் தோரத்தன் உள்ள ஒரு கேக் சேர்க்க போகிறேன். குளிர் ஜெல்லி நிரப்புதலை மறக்காதீர்கள். பாட்டி, உங்கள் கைவினை தலைக்கவசத்தை நிறுத்துங்கள். ஓ மன்னிக்கவும், நான் அவ்வாறு செய்ய நினைக்கவில்லை. இதோ உங்கள் பொது. அது என்ன? ஓ, வாழைப்பழம் எனக்கு விருப்பம். ஆனால் நான் உன்னை கவனிக்கிறேன். சரி, உங்களுக்காக இப்போது நான் இந்த வாழைப்பழத்தை இந்த திரவ சாக்லேட்டில் வைத்து இந்த சிறியவற்றை என் சாக்லேட் கியூப்ல வைக்க வேண்டும். இதை நான் சில முறை செய்கிறேன். ஓ, யாழ்மன அழகாக உள்ளது. டைலர், உனக்கு சாக்லேட் சேர்த்த வாழைப்பழம் வேண்டுமா? நன்றி, இது ருசிகரமாக உள்ளது. டைலர், நான் உங்களை கவனச்சிதற செய்ய விரும்பவில்லை, ஆனால் உங்கள் கியூப் முடிக்கப்படவில்லை என்று நினைக்கிறேன். ஓ சரி, இப்போது இந்த கனசதுக்குள் கேக் வைக்க வேண்டும். ஒரு ஸ்ட்ரேட், மற்றொன்று. எதை சேர்ப்பது? எனக்கு ஒரு யோசனை கிடைத்துள்ளது. சில ஸ்கிட்டில்ஸ் சேர்க்க போகிறேன். ஐயங்க சகோதரி அவற்றின் சிங்க, அதுக்கு என்ன ஒரு எல்லை கிடையாது. ஸ்பைஸ் இருக்கு. இப்பதான் இதை மேல் வச்சு நான் தயார். மிகச்சிறந்த வேலை. டெய்லர், சாப்பிட தொடங்கு. Аре, Инна столько сладостей и такие красивые кубики шоколада. சரி, இதோ உன்னோடு ஒரு சுவையோடு தொடங்குகிறேன். வாவ், எங்கள் இது மிகவும் ருசியானது.
MR and நெல்பா டோபோலிஸ் ஸ்கிட்டல்ஸ் உள்ளன. அரே நான் அவைகள். நான் எதுவும் சிச்சி அடைகிறேன். அடுத்தது நான் இந்த இளஞ்சிவப்பு கணத்தை முயற்சிக்கிறேன். இதை திறக்கட்டும். ஆஹா அழகா. அது என்ன? ஆம் ருசியா இருக்குது. வாழை மற்றும் சாக்லேட் ருசி மிகுந்தது. எனக்கு இது ரொம்ப பிடித்துள்ளது. சூப்பர் கூலு. ஆனால் இந்த வண்ணத்துவான் கியூபார் பாருங்கள். வாவ் பல ஸ்ட்ராபெரிகள். எனக்கு ஸ்ட்ராபெரிகளை கெக்களவாய் பிடிக்கும். அதுக்குள்ள ஜெல்லி கூட இருக்கு. ஆஹா வாசனை அருமையாக இருக்கு. பார்த்தா அந்த ஜெல்லி ரொம்ப பழத்தின் நறுமணம். சுவ அருமை ரொம்ப நல்லது. நீ செஃப் காலாம் அதை வெண்டுச்சு. ஆமாம் சி என்று நான் சொன்னேன் இல்லை. சரி கவனம் கொடு. இந்த முறை எனக்கு சாக்லேட் சுவையோட ஒரு முட்டை வடிவத்தை வேண்டுகிறேன். ஒரு முட்டை உண்மையிலேயே Shay, Hayana Sunny Maring revision now the ரெண்டு சாக்லேட் முட்டை அச்சுகர் பஸ்ரலேன். Nutella I உள்ள ஊற்றுவேன். சிதாம்பினா ராய். Now இந்த ரெண்டு சாக்லேட் முட்டைகள் கூறாவை சாப்பிட்றக்கி. அம்மம்மா. ஐயோ மன்னிக்கவும். அதை பிடிக்கிறேன். ஓ ஓ ஆமா. அச்சோ மன்னிக்கவும். நான் அப்படி யோசிக்கவில்லை. ஏய் டைலர் நீ உதவ முடியுமா? நிச்சயமாக இது ஒரு பிரச்சனை இல்ல. அடடே மிகவும் குலுங்குகிறது. தயார். இப்போது அதை ஊற்றி ஒரு முட்டையின் வடிவம் உருவாக்குவோம். அப்படிதான் உடல் தயாராகிறது. இப்போது ஒரு மூக்கு உருவாக்குவேன். கீ ரெடி. டைலர் டைலர் நீ என்ன செய்கிறாய்? வாங்க நீ வேலை செய்ய வேண்டும். அடிப்பாவி. என்ன சொல்ல வார்த்தையே இல்ல. மீண்டும் மன்னிக்கவும். நீங்கள் ஷெஃப் ஐ மயக்குகிறீர்களா பாட்டி? ஓ இல்லை, நான் என்ன செய்ய வேண்டும்? என்னிடம் ஒண்ணுமில்லை. காத்திருங்கள், என்னிடம் ஒரு போன் உள்ளது. மேலும் என்னிடம் ஒரு அருமையான செயலி உள்ளது. நான் சில சாக்லேட் முட்டைகள் ஆர்டர் செய்ய போகிறேன். வாலா, இங்கே அவைகள். இது மிகவும் சுவையாக உள்ளது. நான் தயாராக உள்ளேன். பான் ஆப்படிட். வாவ் இது எத்தனை சுவையான விஷயங்கள். இந்த பெரிய முட்டை மேலும் சில மில்கா முட்டைகள் பார்த்து பாருங்கள். அதிலிருந்து தொடங்கி விடுகிறேன். வாவ் இதன் உள்ளே ஓரியோவோட இருக்கிறது. ரொம்ப சுவையாகவும் கிரீமியாகவும் இருக்கிறது. எனக்கு இது மோம் பிடிக்கும். அற்புதம். சுவை நன்றாக இந்த பாகம் முடித்து விட்டது. இப்போது நான் இந்த பெங்குவினை சுவைக்க வேண்டியது. ருசியானது. இது ஒரு நல்ல கேக் மற்றும் மிகவும் சாக்லேட்டாக உள்ளது. முடிவில் ஆனால் முக்கியமானதாக இந்த அழகான பெரிய முட்டை. அதை பிளந்துருவேன். சரி அதை பிளந்துருவேன். ஓ அது வெற்றி. ஓ ஆம் இது மிக குளிர்பமானதாக இருக்கிறது. அற்புதம். மிகவும் சுவையாக உள்ளது. எனக்கு இது மிகவும் பிடித்திருக்கிறது. மேலும் உள்ளே இன்னும் 2 முட்டைகள் உள்ளன. வா நோட்டெல்லாவுடன். சரி நான் முடிவு செய்து விட்டேன். சமையல்காரர் மீண்டும் வெற்றி பெற்றார். ஓ நன்றி, நான் நன்றாக செய்தேன். மனசாட்சி இல்லாம இரு. இந்த முறை எனக்கு சாக்லேட் ஏதாவது வேண்டும்னு. இன்னும் தூரமா இருக வேண்டிய சாக்லேட் உங்க. என்ன இதுதானா? ஓ ஆம் அசைக்கல் நாயகம். இப்போவே நமக்கு இது போயிடுவோம். நம்ம முடிஞ்சது. இன்னும் கண்டுபிடிக்க விரும்புகிறேன். வாவ் எனக்கு 100 ஸ்கிட்டில்ஸ் மிட்டாய்கள் இருக்கிறது. எனக்கு அது பிடிக்கும். புதிய சவாலை தொடங்குவோம். இது மிகவும் சுவையாக இருக்கும். ஆனால் எனக்கு ஒரு ஸ்கிட்டில்ஸ் மிட்டாய் மட்டுமே இருக்கிறது. இது நியாயமாக இல்லை. ஓ எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது. சரி இந்த கண்ணாடியை எடுத்துக்கொண்டு எனது ஸ்கிட்டில்ஸ் மிட்டாயை அதில் வைத்துக்கொண்டு அதில் தண்ணீர் ஊற்றுகிறேன். இப்பொழுது இதையெல்லாம் கலக்கி நான் ஒரு ஸ்கிட்டில்ஸ் மிட்டாயிலிருந்து ஒரே ஒரு லெமனேடு தயாரித்திருக்கிறேன். குளிர்ந்தது. எனது குளிர்ந்த குழாயுடன் அதை குடிக்க விடுங்கள். சுவையானது, குளிர்ச்சியானது. குவென்டின் அது உன்னிடதானே? சமாக இருக்கிறது. எனக்கு 10 ஸ்கிட்டில்ஸ் பணியகம் இருக்கின்றன. நம்ம சாப்பிட ஆரம்பிப்போம். நான் ஒவ்வொன்றையும் கவனமாக கைத்தட்டியால் எடுக்க போகிறேன். இது மிகவும் சுவையாக இருக்கிறது. எனக்கு மிகவும் பிடிக்கும். ஓ ஆம், அத பாருங்கள்.
ஜெஸ் தோற்கின்றாள். அது என்ன பிரச்சனை? ஆனால் நான் உன்னிட்ட இருந்து ஸ்கிட்டில்ஸ் திருடி விடுவேன். இப்படி அது வெற்றி பெற்றது. ஏய், நான் ஸ்கிட்டில்ஸ் எடுத்தேன். அது விழுந்து போனதா? சுவையாக இருக்கின்றது. ஹோம், இன்னொரு கொள்முதல் வருகிறது. குவென்டின் அதை பார்க்க முன்பு நாங்கள் அதை எடுத்துக் கொள்கிறோம். ஸ்கிட்டில்ஸ் எங்கே? ஹே ஜெஸ், நீயே அதை திருடினதை எனக்கு தெரியும். ஒப்புக்கொள். நான் PSHVT ஆன குடி குடிக்கிறேன். உங்க ஸ்கிட்டில்ஸ்க்கு பார்க்கவில்லை எனக்கு. சிக்கிட்டீங்க. அது என்ன? மிளகு எல்லாம் உள்ளே எரிகிறது. வாவ், அதுவே அருமையாக இருந்தது. என் கூட விளையாடினால் இப்போதே உன் பெறுவது இதுவே. எல்லாம் இல்லை கேண்டேன். அடி, ஐயோ, அவ்வளவு கோவப்பட்டு விடாதே. என்ன? ஓ பாருங்கள், நான் என்ன கண்டுபிடித்தேன் என்று பாருங்கள். நான் ஒரு யூனிகாரன். இப்போது நான் உன் டேஸில் உள்ள ஸ்கிட்டில்ஸ் நேரடியாக என் வாயில் செல்லும் ஒரு இயந்திரத்தை பெற்றுள்ளேன். சுவையாக இருக்கிறது. ஓ, அது நிச்சயமாக ஒரு தீக்குழம்பாக இருக்க போகிறது. என்னோட ஸ்கிட்டில்ஸ் தொடாத. சரி, அவள் மிகவும் பேராசை. நான் இன்னொரு யோசனை வைத்துள்ளேன். அவளின் மிட்டாய் பாதையின் வேகத்தை மாற்றுவோம். இப்போது எல்லாம் விரைவாக இருக்கும். ஏன் எல்லாம் வேகமாகியது? நான் அந்த வேகத்துல சாப்பிட முடியாது. உதவுங்கள். வா கேட், நீ ஓகேயா? வா கேட்டின் ஸ்கிட்டில்ஸை சாப்பிடலாம். அப்படியா? பிரம்மாண்ட பாப்கார்ன் வாளி பின்னால் குவென்டின் கூட தெரியவில்லை. அதில் முழு 100 அடுக்குகள் பாப்கார்ன் இருக்கிறது. ஆனால் கேட்டிற்கு 10. ஜெஸ் ஒரே ஒன்றை வைத்திருக்கிறாள். வருத்தம் அடையாதே ஜெஸ், முயற்சி செய்து பாரு. ஆமாம், தற்போது நானும் எனது சமையலறையில் ஒரு பாப்கார்ன் வித்தை செய்ய போகிறேன். அதை பொரித்து முடித்து விட்டேன். ஓ, வெகு சூடாக இருக்கிறது. சுவைக்கலாம். என்ன ஒரு சிகப்பு உரிப்பு. ஓஹோ, எப்படி ருசியாக இருக்கிறது. இது மிகவும் சிறியது. ஓ, பார்த்தீர்களா? என்ன ஒரு பெரிய படு. ஆமாம், அது பைத்தியமா தான் தெரியுது. அவுச்சு, அது முடிந்து விட்டது. என்ன ஒரு வருத்தம். இப்போது கேட் தான். நிச்சயமாக நாங்கள் தானியங்களை பாப்கார்ன் இயந்திரத்தில் வைப்போம். பாப்கார்ன் எப்படி தயாராகிறது என்று பார்த்து விடலாம். வா, அது வேலை செய்தது. இப்போது அதை முயற்சி செய்வோம். மிகவும் சுவையாக உள்ளது. ஒரு யோசனை எனக்கு வந்தது. பாப்கார்ன் மற்றும் மார்ஷ்மெல்லோக்களை சேர்க்கவும். எல்லாம் கரம் செய்ய சிறிது தேவை. நான் ஒரு பர்னர் பயன்படுத்துவேன். அருமை. இப்போது அனைத்தையும் கலக்கி பாருங்கள். எனக்கு ஒரு மார்ஷ்மாலோ பாப்கார்ன் பந்து வந்து விட்டது. அப்படி என்றால் சுவை மிகுந்தது. என்ன ஒரு அருமையான டெசர்ட். ஓ, அந்த நீட்டலை பாருங்கள். அருமை. என்னை பொறாமைப்பட்டுக் கொள்கிறீங்களா அல்லது ஏதேனும்? இல்லை, ஆவலுடன் இருக்க பொறாமைப்படும் அளவுக்கு கொஞ்சம் மட்டுமே பாப்கார்ன் உன்னிடம் இருக்கிறது. ஆனால் பாரு, எனக்கு ஒரு நல்ல ஐடியா இருக்கிறது. இப்போது நான் எல்லாவற்றையும் பாகப்பட்டை காகிதத்தில் போட போகிறேன். மற்றும் பாருங்கள், இந்த எரிவாயு மூலம் நான் எல்லா பாப்கார்ன் சமைக்க போகிறேன். ஓ ஆம், அந்த தீபம் பற்றியதை பாருங்கள். ஓ ஓ, அது மூட்ட போகுது. ஆஹா, ஓ ஆம், அது மூட்டியது. குவென்டின், இது ஒரு மோசமான யோசனை என நினைக்கிறேன். பெண்கள் எல்லோரும் இப்போது பாப்கார்னால் மூடப்பட்டுள்ளனர். அது மேலும் நல்லது. வாருங்கள் பெண்களே, அதை பாடுங்கள். ஓ ஆம், இது அற்புதமாக அருவியது. நன்றி குவென்டின். ஓ ஆம், இதை விட நன்றாக இருக்க முடியாது. ஊஃபா, கேட்டின் மென்தொல்லி இயந்திரத்தில் ஓர் நொறுங்குச்சமே இருக்கிறது. மற்றவர்களுக்கு எத்தனை இருக்கின்றன? வாவ், குவென்டினிடம் 10 மென்தொல்லிகளும் இருக்கின்றன. ஆனால் ஜெஸ்ஸிடம் 100 மென்தொல்லிகள் உள்ளன. ஆச்சரியமாக உள்ளது. கேட்டிடம் குறைவாக இருந்தால் அவளிடமிருந்து தொடங்கலாம். நான் அதை எப்படி சாப்பிடுவது என்பது பற்றி ஏற்கனவே ஒரு ஐடியா ஏற்படுத்திக் கொண்டேன். கணினியிலிருந்து கமத்தை எடுத்துக்கொள்வோம். அருமை, அது இளஞ்சிவப்பு நிறத்தில் இருக்கிறது. அதை முயற்சி செய்யலாம். சுவையானது. இனி பபிளை ஊதுவோம். ஓ, நான் செய்து விட்டேன். ஆனால் பபிள் மிகவும் சிறியது. அது ஒரு பப்ளா. வாங்க, இப்போ நான் உங்களுக்கு காட்டுகிறேன். நான் என் அனைத்து பகலை கேண்டு வந்து விடுகிறேன். சில துளிகள். இப்போ நாம் இதை முயற்சி செய்யலாம். .jg சுவையாக இருக்கிறது. ஆனால் நாம் இன்னும் அதிகமாக தேவை. எல்லா பால்கமையும் மெல்ல வேண்டும்.
எனக்கு மிகவும் பிடித்தமானது. அவற்றில் பல இருக்கின்றன. ஓ ஹா, எனது வாயினுள் இடமில்லை. இப்போ தோற்கு இயந்திரத்துல வேற ஒண்ணும் இல்லையா? அப்பா சூப்பர். நான் இதையெல்லாம் மல்லிகிறேன். நீங்க ஒரு மனசை ஊசலாக விட்டு ஊசலாக அடிக்கிற பாப்புல பார்க்க போறீங்க. ஓ இல்ல, பேசில் முழுவதும் பபிள் கம் போய் தரும். ரொம்ப கேவரா இருக்கு. அப்படியா? பெருசா வேற எதுவும் இல்ல. நீங்க உடனே சிரிக்கணும் இல்லையா? வாங்க எடுத்துக்கோ. வின்டன், நீ என்ன செஞ்சா? அது அரசியலுக்கு எത്ര மரியாதை இல்ல. ஒரு விதம் இலிச் சாப்பிடுவேன். சண்டை நடக்கும் செப்பினாலும் கேசவி நன்னாக இருக்கிறான். அது நகைக்கும் தன்மை அன்புகளே. எனக்கு 100 சீவிங்கங்கள் இருக்கின்றன. பாருங்கள், ஏன் இது சொல்லவில்லை? ஓ சரி, நான் மூடியை எடுக்கலாமா? ஓ ஓ அருமை. அப்படி என்றால் எல்லா சாக்லேட்டுகளும் எனக்கு கிடைக்கும். பாருங்கள், அப்படி எடுக்க அதிகமாக இருக்கிறது. இப்போது ஒரு பபுள் பூசுவோம். வாவ், அது வேலை செய்கிறது. அது உடையாமல் போனது. நாம் பந்து கட்டுவோம் மற்றும் விளையாடுவோம். ஓ, எங்களை சேர்ந்து பகிர்ந்து கொள்ளுங்கள் தயவு செய்து. உங்களோட சரி, எனக்கு தெரியாது. இருந்தாலும் ஒரு யோசனை வந்தது. ஒவ்வொரு பழக்கம் முக்கத்துக்கும் $1. $1? சரி, எனக்கு சில இருக்கின்றன. நானும் நன்றாக தான் இருக்குது. உங்களோட வேலை செய்ய சந்தோஷமாக இருக்கிறது நண்பர்களே. உங்களுக்கு பற்றி நான் அனைத்தையும் கொடுக்க தயாராக இருக்கிறேன். இருங்கள், நீங்கள் இன்னும் ஏதேனும் இருக்கிறீர்களா? பணம் அதையும் நான் எடுத்து போகிறேன். போயிட்டு எல்லாமே என்கிட்ட இருந்து திருடப்பட்டுச்சு. நான் என்ன பண்ணணும்? வாவ், அனைவருக்கும் வணக்கம். இந்த அழகியை சந்திக்கவும். எவ்வளவு அழகா இருக்குது. எனக்கும் ஒரு பூனை வேண்டும். என்ன ஒரு இனியவள். இது உன் பரிசு. ஆனால் நீ கால்களால் வரைய வேண்டும். என்ன? மிகவும் சரி, இதை செய்யலாம். நான் வரைவதை தொடங்கப் போகிறேன். என் கால்களால் நான் ஒருபோதும் வரையவில்லை. இது வேடிக்கையாகவும் குளிர்ச்சியாகவும் இருக்கும். இதை செய்யலாம். இதோ கண்கள், மூக்கு மற்றும் மற்ற விவரங்கள் நன்றாக வந்திருக்கிறது. அது என்ன? அது ஒரு பன்றி. நீ எதையும் புரிந்து கொள்ளவில்லை. வாங்க. உன்னால் என்ன? அட சரி, அழகான ஓவியம் வரைய நேரம். வாவ், அது சுவாரஸ்யமாக இருக்கிறது. நான் இதை முன்பு ஒருபோதும் செய்யவில்லை. சில விவரங்களை வரைவோம். ஓ, அந்த கண்களை பாருங்கள். நன்றி நன்றி நன்றி. எனக்கு இது பிடிக்கும். அது உண்மையில் அருமை. ஓ ஆம், சரி, இது என் முறை. அப்படியா? இதோ என் கால்கள். நான் உங்களுக்கு இப்போதே ஒரு மாஸ்டர் கிளாஸ் காட்டுகிறேன். ஓ இல்ல, என் பூ. நான் இப்போது என்ன வரைய போகிறேன்? அது ஒரு பேரழிவு. ஓ இல்லை. இந்த வாசனை என்ன? ஜூலி, உன் கால்கள் துர்நாற்றம் வீசுகிறது. நான் மூச்சு திணறப் போகிறேன். ஓ இல்லை. அவள் சரியாக இருக்கிறாளா? நான் சீராக இருக்கிறேன், ஆனால் ஒரு வாயு முகமூடி அணிந்திருக்கிறேன். பிரிட்னி, இதோ உனக்கு. அது மிகவும் நல்லது. நான் சுவாசிக்க முடியவில்லை. ஓ சரி, நான் எப்படி வரைய போகிறேன்? ஓ இல்லை, அதை பாருங்கள். என் வரைபடம் கிடந்து விட்டது. அதை சரி செய்ய கூட முடியாது. மன்னிக்கவும். மன்னிக்கவும். ஆம், அதை கெடுக்க விரும்பவில்லை. ஓ ஓ பெண்களே, நீங்கள் என்ன செய்தீர்கள் எனக்கு காண்பியுங்கள். என் வரைபடம் உங்களுக்கு பிடிக்கும் என்று நம்புறேன். ஓ பிரிட்னி, அது ஒரு அருமையான பன்றி. ஓ, ஜூலி சரியாக இருந்தாள். ஜூலி, உன்கிட்ட என்ன இருக்குது? ஏ மன்னிக்கவும். இது நல்லதல்ல. ஓ மை காட், நீ தயாரா? என் வரைபடம் உங்களுக்கு எப்படி இருக்கிறது ஆசிரியரே? நான் முயற்சித்தேன். பிராவோ ஜான், நீங்கள் தான் எங்கள் வெற்றியாளர். உங்களுக்கு மீன் கிடைக்கும். அத பிடி. என்ன? ஆனா எனக்கு அது தேவையில்லை. என்ன? இலக்கு கண்டறியப்பட்டது. ஓ இல்லை,
அவன் என்னை சாப்பிட விரும்புகிறான். ஓ, என்னை உதவுங்கள். ஓ, என்னை உதவுங்கள், தயவு செய்து. ஓ, இது இன்னும் இங்கேதானா? ஓ பாவம் ஜேன். உங்களை ட்ரிட்டரை கிறிஸ்டர் ஒரு மோதிரம். ஓ, என்ன தவறு? நான் மோதிரங்கள் அணிய மாட்டேன். அவசரப்படு. சரி, நீ சொல்வது போல் நான் உலகிலேயே அழகான மோதிரத்தை வரையப் போகிறேன். அதை பற்றி பார்ப்போம். நீ என்ன செய்கிறாய்? எனக்கு மோதிரங்கள் பிடிக்காது, எனவே நான் என்ன வரையப் போகிறேன் என்று யோசிக்கிறேன். நான் எமோஜிகளை வரையப் போகிறேன். அதை பாருங்கள். நாம் இப்போது சில பொழுதுபோக்குகளை பெறப்போகிறோம். ஆமாம், நம்ப முடியாதது. என் முகம் போல தெரிகிறது. ஜீன், நீ தூங்குகிறாயா? இது ஒரு ரகசியம். எப்படியோ நான் என் விஷயத்தை வரைந்து கொண்டே இருப்பேன். வாவ், இது அழகாக செய்யலாம். ஓ, அழாதே. ஓ, நன்றி. சரி, உங்கள் வரவேற்பு. நான் மோதிரத்தை எப்படி வரைவது? சரி, நாம் ஒரு செயற்கை கையை எடுக்கலாம். ஜேனுக்கு சொல்லாதே. இது விசித்திரமாக தெரிகிறது. நான் விரலின் மீது நேரடியாக ஒரு மோதிரத்தை வரையலாம், மேலும் ஒரு அழகான மணிக்கல். அது உண்மையானது போல வந்தது. அதுவே அருமை. ஓ, மோதிரம் வரவில்லை. நான் என்ன செய்ய வேண்டும்? ஓ, ஜூலி, நீ எனக்கு உதவ முடியுமா? மிகவும் சரி, ஜீன். இதை செய்யலாம். ஓ, நிச்சயமாக வெற்றி பெறுவோம். வாவ், இது வேலை செய்தது. ஓ, என் தலை. நன்றி பெண்களே. நேரம் முடிந்தது. பெண்களே, உங்கள் மோதிரங்களை காட்டுங்கள். எனது மோதிரம் எப்படி இருக்கிறது? நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் ஆசிரியரே? அட, மோசமில்லை. மற்றவர்கள் என்ன செய்தார்கள் என்று பார்ப்போம். அத பாருங்கள். ஆஹா, நீ ஒரு பெரிய காமெடி நடிகை. உன்னால் என்ன பிரிட்னி? அற்புதம். ஓ, அது மிகச் சிறந்தது. பரிசு உங்களுக்கு. நன்றி. சரி சரி, இதோ உங்களுக்கு. நன்றி. ஓ, இது மிகவும் அழகாக இருக்கிறது. இது நம்ப முடியாதது. ஓ, நான் அதை என் கனவுகளில் பார்த்தேன். அது நம்ப முடியாதது. நானோ அன்னைஃப்ட்ரிக்கிறேன். பிரிட்டனி மேடம், என் மனைவியா வர்றதுக்கு நீங்க சம்மதிக்கிறீங்களா? மிகவும் சரி. என்ன? ஹலோ, ஓ கடவுளே, நீங்கள் எங்க போகிறீர்கள்? அது நகைச்சுவையாக இருக்கிறது. இதை பாருங்கள். ஓ, அதை பார்த்தீர்களா? பெண்களே, உங்கள் அடுத்த பணி குறிப்பு ஒரு சாக்லேட் வீடு. அது மிகவும் குளிர்ச்சியானது. ஆனால் காத்திரு. ஆம், அது சரி. நேரம் தொடங்கிவிட்டது. என்ன? இதை செய்வோம். ஆஹா, சரி, எல்லாம் தெளிவாக உள்ளது. நான் வீட்டை வரவேன். அது சிறப்பாக இருக்கும். இங்கே ஒரு ஜன்னல் இருக்கட்டும், ஒரு கூரை. நான் அற்புதமாக இருக்கிறேன். அங்கே சூரியன் இருக்கும். ஆமாம், கொஞ்சம் ஃபுல். அது உண்மையில் அழகாக இருக்கிறது. மேகங்களை பாருங்கள். முடிந்தது. ஏய், ஓ பெண்களே, அதை பாருங்கள். ஓ சரி, எதுவாக இருந்தாலும். நான் சிவப்பு நிறத்துடன் தொடங்குவேன். ஓ இல்லை, பென்சில் உடைந்து விட்டது. ஹே, அதை யார் செய்கிறார்கள்? ஜேன், நான் ஒரு புதிய பென்சிலும் ஒரு புதிய காகிதத்தையும் எடுப்பேன். எல்லாம் சரியாக இருக்கும். சரி, ஆமாம், என் கணக்குகள் சரியாக உள்ளன.
ஆமா அப்படியா? என் கலைப்பணி எப்படி இருக்கிறது? என்ன? ஹா, இது மிகவும் மோசமாக இருக்கிறது. என்ன? ஓ, ஒரு யோசனை. என்னிடம் குத்துச்சண்டை கையுறை இருக்கிறதா? இல்லை. ஒரு வாழைப்பழம். என் பென்சில்கள் எங்கே? ஆஹா, ஒரு சிறந்த வீட்டை உருவாக்க எனக்கு கொஞ்சம் ஒட்டும் பொருள் மற்றும் நிறைய வண்ண பென்சில்கள் தேவை. நீங்கள் அவற்றை ஒட்டினால் நீங்கள் ஒரு உண்மையான மர வீட்டை கட்ட முடியும். என்ன? எனக்கு தெரியும். நன்றி. ஆஹா, இதை செய்வோம். இதோ என் ஆரஞ்சு பென்சில். ஒரு வீடு வரைகிறேன். ஒரு கதவு, வேலி. நிச்சயமாக எனக்கு இது மிகவும் பிடிக்கும். பெண்களே, நேரம் முடிந்து விட்டது. எல்லோரும் தயாரா? என் வரைபடத்தை பாருங்கள். என்ன பிரிட்னி, மன்னிக்கவும், ஆனால் இல்ல. ஓ, சரி. ஜூலி, அத பாரு. மோசமில்லை, எனக்கு பிடிச்சிருக்கிறது. ஓ மனிதா, அடுத்ததுக்கு போகலாம், வாருங்கள். வாவ், அது அற்புதமாக இருக்கிறது. நீ என் எதிர்பார்ப்புகளை மீறி விட்டாய். எங்கள் புதிய வெற்றியாளருக்கு வாழ்த்துக்கள். அது ஜேன். இதோ உன் பரிசு. நன்றி. என்ன அழகு! இது சாக்லேட், இனிப்புகள் மற்றும் மார்ஷ்மெல்லோக்களால் செய்யப்பட்டது. ருசியாக இருக்கிறது. ஓ, அந்த பெட்டியை பாருங்கள். ஓ பெண்களே, அதை வரைவதற்கு உங்களுக்கு 5 நிமிடங்கள் உள்ளன. வாருங்கள், போலாம். சரி. ஹூரே! ஷா! சிறியதொரு கிண்டல் செய்யலாம். என்ன பிரச்சனை? என் பென்சில்களும் தூரிகைகளும் எங்கே? எல்லாம் எங்கே? எனக்கு தெரியவில்லை. சரி, இத செய்வோம். ஆமாம். கவனமாக இரு. எதுவாக இருந்தாலும் நான் ஒரு பாப் இட் வரைய போகிறேன். அது உங்களை அதிர்ச்சியடைய செய்யும். ஒரு வரையறை, சில புள்ளிகள், நிறமுள்ளவை. நிச்சயமாக பொறுமையாக இருக்கிறது. ஆனால் என்ன செய்ய வேண்டும் என எனக்கு தெரியும். எனக்கு தூரிகைகள் இல்லை, ஆனால் எனக்கு விரல்கள் உள்ளன. இவ்வாறு வரைவது இன்னும் வேகமாகவும் வேடிக்கையாகவும் இருக்கும். சில புள்ளிகளை செய்யலாம். எப்படி? என்ன? இது கண்டிப்பாக சங்கிலி இருக்க முடியாது. இது நல்லதல்ல. ஓ இல்ல, எனக்கு என் பிடித்த ஸ்கிட்டில்ஸ் இருப்பது நல்லது. இந்த மிட்டாயை நான் விரும்புகிறேன். அவை ஒரே நேரத்தில் மிகவும் புளிக்கும் மற்றும் இனிக்கும். அவள் என்ன செய்கிறாள்? ஒரு நிமிடம், எனக்கு சரியான யோசனை இருக்கிறது. அதை மட்டும் பாருங்கள். என் சிறந்த பாப் இட் போன் கிட்டத்தட்ட தயாராகிவிட்டது. முடிந்தது. இது அற்புதமாக இருக்கிறது. அடடே, நேரம் முடிந்து விட்டது போல் இருக்கிறது. பெண்களே, பார்க்கலாம். உங்கள் கருத்து என்ன ஆசிரியரே? மோசமில்லை, ஆனால் இது இன்னும் சிறப்பாக இருக்கலாம். ஜேன், இங்கே நான் என் விரல்களால் அதை வரைகிறேன். இது படைப்பாற்றல். பிரிட்டனி. ஓ பிராவோ, இது ஒரு வெற்றி. நன்றி ஆசிரியரே. இது உங்கள் பரிசு. வாவ். ஓ பெண்களே, கவலைப்படாதீர்கள். செல்ஃபி எடுக்கலாம். சீஸ் சொல்லுங்கள். நீ கவனமாக பார். எனவே நான் அதை கொஞ்சம் பிசைய வேண்டும். அதை பார். இப்போது அந்த இயந்திரத்தை பயன்படுத்தி அதை ஒற்றை அடுக்கு ஆக உருட்டு. அப்படியே அதுக்கப்புறம் நான் ஒரு செவ்வகத்தை வெட்ட போறேன். அதை வீட்டுல சுவரில் ஒட்டுவேன்.
அப்போதுமைக்கு ஒரு வடிவமைப்பை உருவாக்கணும். வண்ணம் தீட்டணும். எனக்கு ரத்த ஐஸ்கிரீம் கிடைச்சோல் அருமை. இப்ப வீட்டை சாம்பல் நிறமாக வண்ணம் தீட்டுவோம். சரியானது. என் ஐஸ்கிரீம் முடிஞ்சிச்சு. அரே சரி, எனக்கு இன்னொன்று தேவை. காத்ரா, எனக்கு ஒரு ஸ்பாஞ்சும் தேவை. அந்த ஸ்பாஞ்சை பயன்படுத்தி நான் இங்கே கருப்பு வண்ணத்தில் மற்றொரு வடிவத்தை உருவாக்க போறேன். அது கொஞ்சம் பழமையானது போல தெரியுது. நான் ரஸ்த ஐஸ்கிரீமை மீண்டும் முடித்து விட்டேன். எனக்கு இங்கே நிறைய குச்சிகள் இருக்கின்றன. நான் அவற்றை எப்படியாவது பயன்படுத்த முடியும் என்று நினைக்கிறேன். காத்திரு. சரி, எனக்கு ஒரு யோசனை வந்துட்டது. அதன் இருக்கும். இந்த குச்சி வீட்டுல பக்கத்துல வைக்கலாம். இப்போ அது வெளியே இருந்து மரமாக தெரிகிறது. இப்போது கூரையையும் மற்ற பக்கங்களையும் அதே போல செய்யலாம். மற்றும் நிச்சயமாக நான் எல்லாவற்றையும் கருப்பாக பூச போகிறேன். நான் அவற்றுக்கு நடுவில் சிவப்பு சேர்க்கிறேன். அதனால் அது மேலும் பயங்கரமாக தெரியும். ஓஹோ, அது என்ன? வனேசா, நீ என்ன செய்கிறாய்? நான் உங்களை தாக்கினேனா? மன்னிக்கவும், நான் அவ்வாறு செய்ய நினைக்கவில்லை. என் வீடு ஏற்கனவே இளஞ்சிவப்பு நிறத்தில் பூசப்பட்டுள்ளது. நான் அலங்காரமாக மார்ஷ்மெல்லோக்களையும் சேர்க்கிறேன். இது வீட்டின் அடிப்பகுதியை மிகவும் அழகாகவும் கியூட்டாகவும் காட்டும். அதை பாருங்கள். ஓ வாவ், பார்பி, நீ எனக்கு உதவுகிறாய். அது மிகவும் நல்லது. செல்லமே, ஹை பைவ். நாம சிறப்பாக செய்தோம். இப்போது இந்த வடிவமைக்கப்பட்ட தட்டையை தேவைப்படும். அதை பாருங்கள். நம் வீட்டில் சில அழகான இதயங்கள் இருக்கும். ஓ ஆம், எனக்கு இது பிடிக்கும். அதை பாருங்கள். கூரையை செய்ய ஏதாவது யோசிக்க வேண்டும். இங்கே நான் பெரிய இதயங்களை எடுப்பேன். ஓ ஆம், மற்ற பக்கம். நீ என்ன செய்கிறாய் வனேசா? இங்கிருந்து விலகியிரு. நான் என் கூரையை வௌவால்களால் அலங்கரிக்கிறேன். அலங்காரமாக நான் பயங்கரமான சிறகுகளை சேர்க்கிறேன். இப்போது ஜன்னல்களுக்கு நேரம். நிச்சயமாக எனது வீடு இளஞ்சிவப்பு நிறமாக இருக்கும். கூரையின் மீது உள்ள இதயம்தான் பிரகாசமாக இருக்கும். ஹூரே! என் கூரையை பாருங்கள். ஆம், வீடு அருமையாக இருக்கிறது. நான் ஒப்புக்கொள்கிறேன். அற்புதம். ஹே பூ, அச்சமடையாதே பார்பி. என்னிடம் என்ன இருக்கிறது பாருங்கள். அழகான டேப். நாங்கள் டைல்ஸ் செய்வோம். அது அறையின் தரை போல தோன்றும். அது அற்புதமாக இருக்கும். பாருங்கள், குளிர். சரியா? எனக்கும் அது பிடிக்கும். இப்போது சில வில்லைகளை தொங்க விடுவோம். கொஞ்சம் கூடுதலாக உன் தலையில் நேராக. எனக்கு தெரியும், இது அழகாக இருக்கிறது. என்ன நடக்கிறது? அந்த குப்பைகள் எல்லாம் என்ன? இன்னும் கொஞ்சம் பார்ப்போம். ஓ, இந்த துண்டுகள் சரியானவை. நான் இவற்றை தரையை மூடவும் அதை கான்கிரீட்டாக பூசவும் பயன்படுத்துவேன். ஓ ஆம், சரியானது. இப்பொழுது சுவர்களை கருப்பு ரோஜாக்களால் அலங்கரிப்போம். நிச்சயமாக சில வடிவமைப்பு மற்றும் ஒரு சாண்டிலியர் தேவை. ஒரு வாம்பயரின் குகை அதன் முழு மகிமையுடன். சில நாற்காலிகள். இதோ என் ராணி வாம்பயர் சிறந்தது. அது என்ன? பாருங்கள், நாம் ஏற்கனவே செய்ததை இப்பொழுது உங்களுக்கு காட்டப் போகிறேன். ஒரு சிங்க், ஒரு அடுப்பு இருக்கிறது. இப்பொழுது இங்கே ஒரு ஃப்ரிட்ஜ் வைக்க போகிறேன். கண்டிப்பாக ஸ்நாக்ஸ் மற்றும் இனிப்புகளுக்கான சில அலமாரிகள். அவற்றை மேலே வைப்போம். சுவர்களில் சில அலங்காரங்களும் மற்றும் குளிர்சாதன பெட்டியில் உங்களுக்கு பிடித்த சீரியல் ஏற்கனவே உள்ளது. ஆஹா, சரி, நான் ஒரு மேசை அமைக்க மறந்துவிட்டேன். சரி, முதலில் இந்த சிறந்த பச்சை சுவரை அலங்காரமாக வைக்கலாம். கொஞ்சம் துடைக்க வேண்டும். இப்போது அழகான இளஞ்சிவப்பு மேசை மற்றும் நிச்சயமாக சில நாற்காலிகள். உனக்கு பிடிக்கிறதா பார்பி? இதோ உன் தட்டு. நீ இப்போது சில சீரியல் சாப்பிடலாம். அற்புதம். கொஞ்சம் பால் சேர்ப்போம். இதோ உன் கரண்டி. அக்ரெசிவா இருக்கு.
ஓ, என்ன ஒரு மென்மையான கம்பளம்! அடுத்த அறைக்கு சரியானது. மற்றும் நான் சுவற்றை அழகான திரைகளால் அலங்கரிக்கிறேன். மேல் பக்கம் ஒரு பிங்க் படுக்கை மற்றும் ஒரு மாலையை சேர்க்கிறேன். ஒரு தரையில் விளக்கு, ஒரு இரவு காலணி மற்றும் ஒரு அலமாரி மற்றும் நிச்சயமாக தொலைபேசியை மறக்காதீர்கள். உனக்கு இது பிடிக்கிறதா பார்பி? கண்டிப்பாக பிடிக்கும். இது பாரு, எவ்வளவு அழகாக இருக்கிறது. அற்புதம் இல்லையா? அழகாக இருக்கிறது, மிகவும் வசதியாகவும். நீ அழகாக இருக்கிறாய் என் செல்லமே. ஹூ, இதழ்கள் கேட், அது என்ன? இதிலிருந்து எல்லாவற்றையும் நீக்குவோம். அதிலிருந்தும் என்ன அற்புதமான மனம். இந்த இதழ்களை தரையில் வைக்க போகிறேன். இது எனது அடித்தளமாகும். சுவரில் மேலும் சில பூக்கள். நாம் சரியான சிவப்பு மற்றும் கருப்பு படுக்கையை சேர்க்க போகிறோம். சில அலமாரி கூறுகள் மற்றும் அழகு சாதனங்களுக்கான கண்ணாடியுடன் கூடிய மேசை அமைப்பை மறக்காதீர்கள். மற்றும் நிச்சயமாக ஒரு நாற்காலி. ஓ ஆம், உங்களுக்கு பிடிக்கிறதா என் வாம்பயர் ராணி? அவளது அறை சிறப்பானது. எனது அறையும் அப்படியே. ஓ, அது சரி. இப்போது கடைசி அறையை அமைக்க போகிறோம். அது குளியலறையாக இருக்கும். குளியல் தொட்டியை வைக்க வேண்டும். மேலும் சில சுவர்களை அலங்கரிக்க வேண்டும். குளியலறைக்கான ஆடை மற்றும் அனைத்து தேவைகளையும் மறக்காதீர்கள். இப்போது ஒரு மேசை, கண்ணாடி மற்றும் அதில் அனைத்து அழகு சாதனங்களும் தேவைப்படும். அதை பாருங்கள், பார்பி ஏற்கனவே குளிக்கிறாள். அவளுக்கு அது மிகவும் பிடிக்கும் என நான் உறுதியாக நினைக்கிறேன். குளியலறை மிகவும் அழகாக இருக்கிறது. ஆஹா, எவ்வளவு நுரை! நுரை உண்மையிலேயே எனக்கு இதைவிட சிறந்தது உள்ளது. வௌவால்கள் பின்னர் சில மெழுகுவர்த்திகள் மற்றும் ஓவியங்கள். நிச்சயமாக என் இதயத்தை போல கருப்பாக இருக்கும் மேசை. இங்கே உணவறையில் ஏதோ குறைவாக உள்ளது. ஓ சரி, நாங்கள் தட்டுகளை பரிமாறினோம், ஆனால் இரத்தத்தை பரிமாற மறந்துவிட்டோம். இருக்கிறது. இருக்கு. நம் கண்ணாடிகள்ல நேரா இறுதி தொடுதல் மயக்கும். பாருங்க வனேஷா, எனது உணவறைய நீங்க விரும்புறீங்களா? இது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குதுன்னு நினைக்கிறேன். என் பிடித்த பார்பிக்காக ஒரு பிக்னிக் பகுதியை அமைத்து வருகிறேன். அந்த மரத்தை பாருங்கள். மேலும் சில அடையாளங்கள் கூட. பிக்னிக்கிற்கான போர்வையை மறக்காதீர்கள் மற்றும் அனைத்து தேவைகளுடனும் கூடை மற்றும் அழகான இளஞ்சிவப்பு வேலியும். என் வீட்டின் முன் இடத்தை தயார் செய்துவிட்டேன். என்ன ஒரு அழகான நாய். என் பார்பி அவளது கார் ஓட்டி அவளது அண்டை வீட்டுக்காரரிடம் செல்கிறாள். எனக்கு போக்குவரத்து தேவையில்லை. வாவ், அது அழகாக இருக்கிறது. எனக்கு இரு வீடு